Very good morning to all. Welcome to Tadagata Institute. நம்ம லாஸ்ட் ஒரு 2 கிளாஸ் தான் யூஜிசி நெட்டுடைய 8th யூனிட், அதாவது ஐசிடி பற்றி படிச்சுட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இன்னைக்கு செகண்ட் கிளாஸ், ரைட்டுங்களா? ஒரு கிளாஸ் தான் பார்த்துருக்கோம். இந்த ஒரு கிளாஸில் ஐசிடினா என்ன, அதோட அப்ளிகேஷன்ஸ் என்ன, ஓகேங்களா, எப்படி கம்யூனிகேஷன்ஸ் இன்னைக்கு எவால்வ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இன்னைக்கு செகண்ட் கிளாஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்டர்நெட் பற்றினுடைய சில பேசிக்ஸ் பார்க்க போகிறோம். நீங்கள் யூஜிசி நெட்டில் பார்த்தீங்கன்னா கேள்விகள் ரொம்ப பேசிக்ஸாக தான் இருக்கும். நான் லாஸ்ட் கிளாஸில் சொன்ன மாதிரி எப்படி யோசிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுற்றி என்ன நடக்குது, நம்ம இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோம், அதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்ற மாதிரிலாம் தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் நிறைய அப்ரிவேஷன்ஸ் இருக்கும். அந்த அப்ரிவேஷனுடைய எக்ஸ்பென்ஷனை படிச்சுக்கிட்டா டெஃபினட்டாக ஐசிடியில் ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், ஸ்கோர் பண்ணலாம், மார்க்கு ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? அதனால் இது ரொம்ப பேசிக்ஸ் தான். முடிஞ்ச வரலையும் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க, டெஃபினட்டாக நல்ல மார்க் எடுக்க முடியும். இன்னைக்கு நம்ம சப்ஜெக்ட்குள்ளே போகலாம். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். பாருங்க, ஓகே. இன்னைக்கு இன்டர்நெட் பற்றி பேச போகிறோம். இன்டர்நெட் அப்படின்ற வார்த்தை இன்னைக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு வேர்டு இல்லைங்களா? நம்ம இன்டர்நெட்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணாமல் யாருமே இருக்க முடியாது. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ஒரு இமேஜினேஷன் பண்ணி பாருங்க, இன்டர்நெட் இல்லாத ஒரு வேர்ல்டில் நம்மளால வாழ முடியுமா அப்படின்னா இட் இஸ் அன்இமேஜினபிளாக மாறி போச்சு. இன்னைக்கு ஹியூமன்ஸ் தங்களுடைய நிறைய நீட்ஸ், ஓகேங்களா, ஈவன் ஒரு ஒரு எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது ஈவன் என்டர்டைன்மெண்ட் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். எல்லாத்துக்குமே நம்ம எதை ரிலை பண்ணியிருக்கிறோம்? ஆப்வியஸாக இன்டர்நெட் தான் ரிலை பண்ணியிருக்கிறோம், ரைட்டுங்களா? ஸோ அப்போ அந்த இன்டர்நெட்ன்றது நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச சில விஷயங்கள் தான். அதை எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதனுடைய பேக்ரவுண்டு எப்படி இருக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பாருங்க, ஜஸ்ட் ஒரு தெரிஞ்ச விஷயம் தான், நான் ஜஸ்ட் ஒரு ரீகலெக்ட் பண்ணுறேன். நீங்கள் அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க, ஏதாவது டவுட்னா கேட்கலாம். சரிங்களா? பாருங்க, the internet is used to search and gather information. ஓகேங்களா? எதுக்கு? டு என்ஹான்ஸ் நாலேஜ் அண்டு டு கம்ப்ளீட் அவர் ப்ராஜெக்ட்ஸ். ஒரு நாலேஜ் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம சர்ச் பண்ணலாம் இன்டர்நெட்ல, அல்லது நம்முடைய ப்ராஜெக்ட்ஸ். நீ யோசிச்சு பாருங்க, நீ மேக்ஸிமம் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம இன்டர்நெட் மூலியமா தான் பண்றோம், ரைட்டுங்களா? சரி, இன் ஏர்லி டைம்ஸ்லாம் பாருங்க, லைப்ரரி தான் ஒரு முக்கியமான சோர்ஸ். எதுக்கு? கேதரிங் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த புக்ஸ் அண்ட் என்சைக்ளோபீடியாஸ். இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் லைப்ரரியில் இமேஜினேஷன் பண்ணி பாருங்களேன், ஒரு டேட்டா வேணும்னா அங்கே உள்ள போய் ஒரு லைப்ரரிக்குள்ளே போகணும், அங்கே போயிட்டு வேரியஸ் புக்ஸ் எடுத்து அந்த இன்ஃபர்மேஷனை தேடணும். இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம், ரைட்? இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இன்டர்நெட் என்ன மாதிரியான வேலைகள் பண்ணியிருக்குன்னு. ஓகேங்களா? சும்மா ஜஸ்ட் ஒரு 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 கூகுள் குரோம்ல ஜஸ்ட் ஒரு என்ட்ரி தான் தட்டினா உள்ள போயிடுது. அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு டீப் சீக்கு, சாட் ஜிபிடி போன்ற ஏஐ டூல்ஸ் வந்துருச்சு. அது இன்னும் அடுத்துக்கிறது கொண்டு போகுது. இதெல்லாமே எப்படி நம்ம இன்னைக்கு சாத்தியப்பட்டிருக்குன்னா ஆப்வியஸா இன்டர்நெட் ஆகலாம், ரைட்டுங்களா? சரி, பாருங்க. பட் nowadays internet had made it possible to search and gather variety of multimedia resources for learning. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். ஏன்னா நீங்க லைப்ரரியில புக்ஸ் இருக்கும், என்சைக்ளோபீடியாஸ் இருக்கும், அது எல்லாமே எப்படி இருக்கும்? மோஸ்ட்லி இல்லை டெக்ஸ்டா தான் இருக்கும். அந்த புக்ஸுக்குள்ள சில பிக்சர்ஸ் இருக்கும், ரைட்டுங்களா? ஆனா இன்னைக்கு இன்டர்நெட்ல ஒரு மல்டிமீடியா ரிசோர்சஸ், டெக்ஸ்டா இருக்கலாம், ஆடியோவா இருக்கலாம், இமேஜா இருக்கலாம், ரைட்டுங்களா, ஈவன் வீடியோவா இருக்கலாம். பல 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 ஆஸ்பெக்ட்ஸ்ல நம்ம இன்ஃபர்மேஷனை கேதர் பண்றோம் இன்டர்நெட்ல இருந்து, கரெக்டுங்களா? பாருங்க, we can access a large number of resources and information stored on the வெப்சைட். என்னது? www. இது அப்படியே எக்ஸ்பென்ஷன் கேட்பாங்க, அப்ரிவேஷன் படிச்சுக்கணும். வேர்ல்டு வைடு வெப், அதான் www. ஓகேங்களா? ஃபைன். பாருங்க, in order to access the resource in www, we need the software called browser. ப்ரௌசர் தான் நம்ம
இன்டர்நெட் இருந்து இன்ஃபர்மேஷன் என்ன பண்ண முடியும், நம்ம கெட் பண்ண முடியும். சரிங்களா? சரி. இப்போ இந்த www டாட் என்ன சொல்லுது பாருங்க, an information space on the internet where the documents and other resources are stored. இங்க எல்லா டேட்டாவும் எங்க இருக்கும், வேர்ல்டு வைட் வெப்ல ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த வெப் ப்ரௌசர் என்ன பண்ணுது, இது சாஃப்ட்வேர் அக்சஸிங் இன்ஃபர்மேஷன் ரிசோர்சஸ் ஃப்ரம் த www டாட். அப்போ அங்கிருந்து இன்ஃபர்மேஷன் அக்சஸ் பண்றது தான் வெப் ப்ரௌசர். நம்ம என்ன வெப் ப்ரௌசர்ல யூஸ் பண்ற பாப்புலரா இன்னைக்கு யூஸ்வலா வந்து கூகுள் குரோம் யூஸ் பண்ணுமா, ஒப்பேரா, மோசிலா ஃபயர்பாக்ஸ், இதெல்லாம் யூஸ் பண்றோம். முன்னாடிலாம் வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், ஓகேங்களா, இது மாதிரி நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? வெப் பேஜஸ் என்ன, a collection of information in the form of multimedia resources. வெப் பேஜ் நம்ம இன்டர்நெட்ல ஓபன் பண்ற ஒவ்வொன்றுமே என்னது, வெப் பேஜ் தான். ரைட்டுங்களா? அப்போ வெப் பேஜ், வெப் சைட்ல என்ன, த கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸ். ஒரு வெப்சைட்ல நிறைய பேஜஸ் இருக்கும். ரைட்டுங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு யூஜிசி நெட்டுக்குள்ள போறீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ யூஜிசி வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா அது ஒவ்வொரு பேஜையும் அடுத்தடுத்து வர அது எல்லாமே வெப் பேஜஸ் தான். அப்போ அந்த அந்த வெப்சைட்ல நிறைய பேஜஸ் வருதுல்ல. ரைட்டுங்களா? இவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ம், சரி. வெப்சைட் கண்டெக்ட்ஸ் மெனி வெப் பேஜஸ். த ஃபர்ஸ்ட் பேஜ், அதுக்கு பேர் என்ன, ஃபர்ஸ்ட் பேஜ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஹோம் பேஜ் சொல்லுவோம்ல. ஹோம் பேஜுக்கு போங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதான் விஷயம். சர்ச் என்ஜின் என்னது, இது ஒரு டூல் தட் அலோஸ் டு சர்ச் ஃபார் இன்ஃபர்மேஷன் அந்த வெப். ரைட்டுங்களா? எதுல போய் நம்ம சர்ச் பண்ணுவோம், இப்போ வந்து கூகுள், கூகுள் குரோம் உள்ள போயிட்டு செக் பண்ணுவோம்ல. ஸோ அதுதான். அப்போ சர்ச் என்ஜின்ஸ் என்னது, கூகுள், பிங்க், யாகு, ஆஸ்க், டக் டக், இது நிறைய இருக்கு. இதெல்லாம் வந்து என்னது, சர்ச் என்ஜின்ஸ். ரைட்டுங்களா? சரி, அடுத்து பாருங்க, த ப்ராசஸ் ஆஃப் சேவிங் த யூஆர்எல் ஆஃப் த வெப் பேஜ் ஃபார் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ். அதுக்கு பேர் புக் மார்க்கிங். புக் மார்க் பண்ணுவோம்ல. இப்போ ஒரு வெப்சைட் போறீங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு, முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்கு. அப்போ என்ன பண்ணாது, புக் மார்க் பண்ணி வைங்க, நம்மளே பேசுனீங்களா. ரைட்டுங்களா? ஸோ அப்போ அதுதான் புக் மார்க். ரைட்டுங்களா? அப்போ இது எல்லாமே என்னது, ரொம்ப பேசிக்ஸ். அப்போ இன்டர்நெட்னா என்ன, ஓகேங்களா? அப்போ முன்னாடி ஏர்ல இருப்பீங்களா, லைப்ரரியில இருந்து இன்ஃபர்மேஷன் எடுத்து இன்டர்நெட் இருந்து எடுக்கிறோம். அப்போ www என்ன, வெப் ப்ரௌசர்னா என்ன, ரைட்டுங்களா? அதுக்கடுத்து வந்து வெப் பேஜ், வெப்சைட்டு, ஹோம் பேஜ் என்ன, சர்ச் இன்ஜின், புக் மார்க் என்ன. இப்போ ஜஸ்ட் எல்லாமே நீங்க டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற டேர்ம்ஸ் தான் இது. இங்க என்ன பண்ண, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஞ்சம் கவனமா அதை படிச்சு இங்க இருக்கிற அப்ரிவேஷன்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கின்னு, அதே சமயத்துல என்ன பண்ணணும்னா இது ஒவ்வொன்றுத்தினுடைய எக்ஸாக்ட் மீனிங், அதாவது டெஃபினிஷன் என்னன்னு தெரிஞ்சு வச்சு. ஓகேங்களா? இது தெரிஞ்சுட்டு டெஃபினட்டா என்ன பண்ணிடலாம், யூஜிசி நெட்ல கேட்குற கேள்விகளை ஈஸியா நம்ம அப்ரோச் பண்ணிடலாம். நாட் ஓன்லி யூஜிசி நெட், ஃபார் எனி எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும். அட் சேம் டைம் வந்து நம்ம ரியல் லைஃபுக்கு யூஸ் ஆகும். அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? டெய்லி யூஸ் பண்றோம், பட் ஏன் யூஸ் பண்றது, எதுக்கு யூஸ் பண்றது தெரியாம இருக்கிறதுல வாட் இஸ் யூஸ் ஆஃப் இட். ஓகேங்களா? ரீசன் தெரிஞ்சு நல்லா தானுங்களே. ஓகேங்களா? ஃபைன். இப்போ பாருங்க, அடுத்த ஒரு டாபிக், இமெயில். இமெயில் இமெயில் வந்து உண்மையாக ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் இமெயில். நம்ம வந்து நமக்கே தெரியாது, ஏகப்பட்ட தகவல்களை நம்ம என்ன பண்ணியிருப்போம், இமெயில ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். இமெயில் ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த இடத்துல வேணாலும் நம்ம அக்சஸ் பண்ணலாம். செல்போன்ல கூட ஒரு டேட்டா வச்சுக்கணும், டெலிட் பண்ணிடுவோம். திடீர்னு வந்து டேட்டா வந்து ஸ்டோரேஜ் பத்தாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றோம், டெலிட் பண்றோம். சம்திங் நம்மள அறியாம நிறைய பிரச்சனை, நிறைய தவறுகள் கூட நடக்கலாம். தவறுகள் இந்த சென்ஸ்னா, நம்ம வந்து பார்த்தா டெலிட் பண்ணிடுறது, நம்ம அறியாம நம்ம வந்து அந்த எங்கேயாவது மாற்றி போடுறது கஷ்டமா இருக்கும். பட் இமெயில் பொறுத்தவரையிலையும் இந்த ஸ்டோர் பண்ணிக்கும். நம்முடைய டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய இப்போ எல்லாம் படிக்கிறோம், காலேஜ் படிச்சிருக்கோம், ரைட்டுங்களா? நம்முடைய சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்கும், எல்லாம் இமெயிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஏதாவது கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து அவங்களுடைய மெயில் வந்து சென்ட் பண்ணுவாங்க, அதை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். அதே சமயத்தில் தகவல்களை ரொம்ப அஃபிஷியலாக சென்ட் பண்ணுறதுக்கு இமெயில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டூல். அதனால நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போனீங்கன்னா ஒரு இமெயில் அட்ரஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு படிக்க போறீங்கன்னா இமெயில் அட்ரஸ் கேட்பாங்க. தகவல்கள் வந்து இமெயில் அட்ரஸ் வந்து ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்றது ஒரு இமெயில். ரைட்டுங்களா? சரி பாருங்க, there are many ways of communicating share the information on the internet. One of them அது வந்து இமெயில். இமெயிலுடைய ஷார்ட் ஃபார்ம், அதாவது எலக்ட்ரானிக் மெயிலுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் இமெயில். ரைட்டுங்களா? சரி, இமெயில் சர்வீஸ் ப்ரொவைடர் யாரெல்லாம் கொடுக்குறா, ஜிமெயில், யாகு மெயில், மெயில்னே ஒன்று இருக்கு, அவுட்லுக், இவங்க என்ன கொடுக்குறாங்க, இமெயில் சர்வீஸ் ப்ரொவைடர் சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ எப்படி இருக்கும், இது நமக்கு வந்து இமெயில் அட்ரஸ், ஒரு யூசர் நேம் இருக்கும், ஓகேங்களா? அது சர்வீஸ் ப்ரொவைடர் பேர் இருக்கு. எக்ஸாம்பிள் பாருங்க, sixa@gmail.com ஆர் sixa@yahoo.co.in.
ஓகேங்களா? நம்ம யூசர் நேம் நமக்கு எந்த விருப்பம் இருக்கோ அந்த நேம் கொடுத்துக்கலாம். @, ஒன்று போட்டு அந்த யார் ப்ரொவைட் பண்றாங்களோ அவங்களுடைய நேம் போட்டுக்கோ. இவ்வளவுதானே? ஓகே ஃபைன். பாருங்க, காமன்ஸ் ஆஃப் இமெயில். ஒரு இமெயில் நம்ம ரெகுலரா எல்லாருமே இமெயில் யூஸ் பண்றோம். அப்போ அதுல இருக்கிறது ஜஸ்ட் ஒரு ரீகலெக்ட் தான், எதுவும் புது இன்ஃபர்மேஷன் கிடையாது. சரிங்களா? ஜஸ்ட் என்ன சொல்லணும், ஜஸ்ட் அப்படியே ரீகலெக்ட் பண்ணிட்டே வாங்க பார்த்துக்கலாம். டூ அட்ரஸ் பாருங்க, அதாவது என்ன பண்ணுவோம், மெயில் ஐடி. ஓகேங்களா? அந்த பர்சன் டு ஹூ வி வாண்ட் டு சென்ட், யாருக்கு நம்ம சென்ட் பண்றோம் அவங்களுக்கு தான் டூ அட்ரஸ்ல மட்டும். சப்ஜெக்ட்னா நம்ம எதை பத்தி அனுப்புறோமோ அதை பத்தி ஒரு சின்னதாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவோம். கரெக்டுங்களா? சிசினா என்ன, இந்த எக்ஸ்பென்ஸ்லாம் பார்த்துக்கணும், கேட்பாங்க கொஸ்டின். ஓகே, சிசினா கார்பன் காப்பி. கார்பன் காப்பி என்ன ஞாபகம் இருக்கலாம், சின்ன வயசுலாம் நம்ம ஒரு ஒரு நோட் எடுத்துப்போம். நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்பன் காப்பி வச்சுட்டு என்ன பண்ணுவோம், மேலே அப்படியே எழுதுவோம், அந்த பேப்பரில் வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் நம்ம விளையாண்டுருப்போம், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்ம பண்ணியிருப்போம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த கார்பன் காப்பி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ப்ளே பண்ணுச்சு. ஏன்னா வந்து ஒவ்வொரு முறையும் வந்து இவங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு முறையும் வந்து நம்ம எழுத முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, எழுதுவாங்க, அது கீழே பேப்பர் வச்சிருவாங்க. அப்போ ஒரு முறை எழுதினாலும் இன்னொரு முறை காப்பி ஆயிடும். பாருங்க, யோசிச்சு பாருங்களேன், எந்த அளவுக்கு வந்து நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இது பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க முன்னாடி ஒரு காப்பி எடுக்கிறதுக்கு. இன்னைக்கு பாருங்க, இன்டர்நெட் யுகத்துல வாழ்றோம், எப்படி இருக்கு, எல்லாமே கட் காப்பி பேஸ்ட். ரைட்டுங்களா? எத்தனை ஃபைல் வேணாலும் என்ன பண்ணிடலாம், ஈஸியா கிரியேட் பண்ணிடலாம். ஸோ அதுதான் இன்னைக்கு இன்டர்நெட்ல ஒரு மிகப்பெரிய ஒரு இன்டர்நெட் சென்ஸ். இன்னைக்கு இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் வேர்ல்டுல ரொம்ப இன்ஃபர்மேஷன் ஈஸியாக அக்சஸ் பண்றோம், சேஞ்ச் பண்றோம். ஓகேங்களா? நிறைய மல்டிபிள் இன்ஃபர்மேஷன் வந்து வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் டைம்ல என்ன பண்றோம், நம்ம வந்து கிரியேட் பண்றோம். தெர் ஆர் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து இன்னைக்கு நம்ம வந்து கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்றோம். ரைட்டுங்களா? சரி, அப்போ இதுதான் வந்து கார்பன் காப்பி. அப்போ என்ன பண்றோம்னா பாருங்க, மெயில் ஐடி ஆஃப் த பர்சன் டு ஹூம் யூ வாண்ட் டு சென்ட் த காப்பி ஆஃப் த மெயில். ரைட்டுங்களா? ஸோ யாருக்கு நம்ம வந்து, அதாவது டூ அட்ரஸ் வந்து பர்டிகுலரா யாருக்கு அனுப்புறோமோ அவங்களது டூ அட்ரஸ் போட்டோம். சிசினா நம்ம அனுப்புன அந்த டீட்டெயில்ஸ் வேற யாருக்கா தெரியணுமா அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் கார்பன் காப்பி. பிசிசின்னு என்னது, இந்த பிளைண்ட்ன்ற வார்த்தை முன்னாடி சேர்த்துட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தகவல் போகும், ஆனா என்னன்னா இந்த இமெயில் இடம் என்ன பண்ண முடியாது, விசிபிள் பண்ண முடியாது. ஓகேங்களா? சிசில போட்டீங்களா பாத்திரலாம், ஆனா பிசிசில இருந்து பார்க்க முடியாது. ஸோ அப்போ இது வந்து யாருக்கும் தெரியக்கூடாது, நம்ம அனுப்புற சில விஷயங்கள் எல்லாம் அந்த இமெயில் ஐடியில் எங்க போடுவாங்க, பிசிசில போடுவாங்க. ஸோ இந்த இமெயில்ன்றது ஜஸ்ட் ஓவரலா தெரிஞ்சுக்க, இது சம்பந்தப்பட்ட கேள்விகள் நீங்க கேட்கறாங்க. சரிங்களா? ரைட். அடுத்து பாருங்க, கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ். A group of two or more similar things or people interconnected. ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் வந்து நெட்வொர்க் சொல்றோம். நெட்வொர்க் சொல்ல ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். நம்ம நிறைய இடத்துல ஒரு கலோக்கில பேசிட்டு இருப்போம் நம்ம ரியல் லைஃப்ல. என்ன ஒரு நான் ஒரு பசங்களை கூப்பிட ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அது நம்ம கம்ப்யூட்டர்ல பண்ணா அது கம்ப்யூட்டர் நெட்வொர்க். சிம்பிள். ஓகேங்களா? சம் ஆஃப் த எக்ஸாம்ஸ் ஆஃப் நெட்வொர்க் எவ்ரிடே லைஃப்ல பாருங்க, சோசியல் நெட்வொர்க், மொபைல் நெட்வொர்க், நெட்வொர்க் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், ஏர்லைன், ரயில்வே, பேங்க், ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க், இதெல்லாமே நெட்வொர்க் தானே. சரிங்களா? பாருங்க, a computing networkன்றது என்னன்னா an interconnection among two or more computers or computing devices. இது எல்லாத்தையும் என்ன பண்றது, கனெக்ட் பண்றது, அதான் நெட்வொர்க். புரியுதுங்களா? such interconnections allow computers to share data and resources among each other. எதுக்காக? இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணிக்க. a basic network may connect a few computers placed in a room. ஒரு சிம்பிளான ஒரு நெட்வொர்க் அப்படின்னா ஒரே ஒரு ரூம்ல, ஓகேங்களா, அங்க இருக்க சில கம்ப்யூட்டர்ஸ் வச்சு அதுக்குள்ள ஒரு கனெக்ஷன் கொடுக்குறீங்க இல்லையா, ஸோ அதுக்கு பேர் நெட்வொர்க் சொல்லுவாங்க. புரியுது? நெட்வொர்க்கிங் பண்ணுன்னு சொல்லுவாங்களே, ஒரு 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 ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணோம், அதே இன்ஃபர்மேஷன் இன்னொரு சிஸ்டத்தில் அக்சஸ் பண்ணுற மாதிரி சில நெட்வொர்க்கிங் பண்ணி வச்சுப்பாங்களா, ஸோ அதுதான் வேணும். சரிங்களா? ஃபைன். எவல்யூஷன் ஆஃப் நெட்வொர்க்கிங். ஓகேங்களா? எப்படி வந்து நெட்வொர்க்கிங் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்க, 1961 ஸ்டார்ட் ஆகிட்டு கிராஜுவலாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக போயிட்டு இன்னைக்கு எந்த லெவலில் வந்திருக்குன்றத ஜஸ்ட் ஒரு டைம் லைன் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஜஸ்ட் கோத்ரூ பண்ணுங்க, சில விஷயங்களை வந்து நீங்க புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, த ஐடியா ஆஃப் அட்வான்ஸ்டு ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஏஜென்சி நெட்வொர்க் எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ARPANET இஸ் கான்செப்டுவலைஸ்ட். த ஐடியா ஆஃப் அட்வான்ஸ்டு ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஏஜென்சி நெட்வொர்க். ஓகே, நெட்வொர்க் சம்மந்தப்பட்ட ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்ட் வந்து உருவாக்கிறாங்க அப்போ 1961. ஓகேங்களா? அதுக்கடுத்து அடுத்து அப்படியே பாருங்க, இப்படி டிராவல் ஆகும்போது இங்க வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் இருக்குல்ல, இமெயில் வந்து பார்த்தீங்கன்னா ராய், ஓகேங்களா, ராய் தாம்லின்சன் அவர் தான் இமெயிலை டெவலப் பண்றாரு. அப்பதான் அந்த இந்த சிம்பிளுக்கு அட்டென்ற மீனிங் கொடுக்குறோம். எப்போ 1971. ஓகேங்களா? அப்படியே பாருங்க, 1974 தான் இன்டர்நெட் என்ற டேம் என்ன பண்றாங்க, காயின் பண்றாங்க.
அப்படியே இங்க பாருங்க, ஐபி அட்ரஸ் இருக்குல்ல, டிசிபி ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்றாங்க எப்போ 1982ல. அடுத்து டொமைன் நேம், ஒவ்வொருத்துக்கும் வெப்சைட் நேம் இருக்குல்ல, அதை 1983ல இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அடுத்து நம்ம நேஷனல் சயின்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்றது இந்தியாவில், ஓகேங்களா. நேஷனல் சயின்ஸ் ஃபவுண்டேஷன் பிரிங்ஸ் த கனெக்டட் டு மோர் பீப்புள் வித் த நேஷனல் சயின்ஸ் பண்ணி, இது இந்தியான்னு சொல்ல முடியாது, மேபி யூஎஸ்ஆ இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, சரி. அவங்க என்ன பண்றாங்க, அப்போ 1986ல என்ன பண்றாங்க, ஒரு இன்டர்நெட் வந்து கனெக்டிவிட்டியை கொண்டு வராங்க. 1990ல, ஓகேங்களா, பெர்னர்ஸ்-லீ என்பவர், சென்ன்றது யூரோப்பியன்ல இருக்கிற, யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் இருக்குல்ல, அங்க இருக்கிற ஒரு ரிசர்ச், ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ரிசர்ச் லேப்னு கூட சொல்லலாம், ஓகேங்களா. அவங்க தான் வந்து ஹெச்டிஎம்எல்லையும் யூஆர்எல் என்ன பண்றாங்க, அவங்க தான் டெவலப் பண்றாங்க. அதுதான் என்ன பண்ணுது, பர்த் டு தி வேர்ல்டு வைடு வெப். புரியுதுங்களா. அப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, 1962 கான்ஸ்டியூஷன் அர்பன் பத்தி பேசுறீங்க. அடுத்து வந்து இமெயில் 1971 10 இயர்ஸ் நடக்குது. அடுத்து வந்து இன்டர்நெட் வேர்டை வந்துட்டு காயின் பண்றது வந்து 1974. அதுக்கடுத்து ஐபி அட்ரஸ் கொடுக்குறாங்க, அப்புறம் டொமைன் அட்ரஸ் கொடுக்குறாங்க, ரைட்டுங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது டபிள்யூ வந்து உருவாக்குறாங்க, சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை கூட கொடுத்துருக்காங்க பாருங்க, நீங்க பாருங்க. த ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் த ஒய்ஃபை எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, 1997. அப்போ ஜஸ்ட் ஒரு எவல்யூஷன், அப்படியே ஜஸ்ட் ஒரு, இது ரொம்ப, இது எவல்யூஷன் பற்றி நம்ம பெருசாக கேட்கறது இல்லை, பட் நீங்கள் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தெரிஞ்சுங்க, சரிங்களா. ஃபைன், நெக்ஸ்ட் போலாங்களா. பாருங்க, த டைப்ஸ் ஆஃப் நெட்ஒர்க். இப்போ கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்கு, புரியுதுங்களா. பேஸ்ட் ஆன் த ஜாகிரபிக்கல் ஏரியா கவர்ட் அண்ட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். அதை வச்சு இப்படி ஒரு 4 இதை பிரிக்கலாம், நம்ம நெட்ஒர்க்கை பிரிக்கலாம். இது பாருங்க, இது வந்து அப்ரிவேஷனையும் அப்ரிவேஷன் படிச்சுக்கணும், ஓகேங்களா. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பேன் அப்படின்னு என்னன்னா பர்சனல் ஏரியா நெட்ஒர்க். லேன், இந்த ஏரியா நெட்ஒர்க், எல்லாருக்கும் என்ன வரும், காமனாக தான் வரும். இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் வரும். பி அப்படின்னா பர்சனல், எல்னா லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் லேன்னா, மேன் அப்படின்னா, எம்னா மெட்ரோபாலிட்டன், வி டபிள்யூனா ஓகே வைட் ஏரியா நெட்ஒர்க், வைட் ஏரியா நெட்ஒர்க், ஓகேங்களா. ஸோ இது 4 படிச்சுக்கிறீங்க. எக்ஸ்பென்ஷன் அப்படியே அப்ரிவேஷன் கேட்குறாங்க, சரிங்களா. ஒவ்வொன்று பற்றி பார்க்கலாங்களா. பாருங்க, பர்சனல் ஏரியா நெட்ஒர்க் பேர்லேயே பாருங்க, பர்சனல் ஏரியா நெட்ஒர்க். அப்போ நம்முடைய ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன ஒரு ஏரியாவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெட்ஒர்க்கை ஃபார்ம் பண்ணுறது, சரிங்களா. பாருங்க, இட் இஸ் எ நெட்ஒர்க் ஃபார்ம்டு பை கனெக்டிங் எ ஃபியூ பர்சனல் டிவைசஸ் லைக் பாருங்க, கம்ப்யூட்டர், லேப்டாப், மொபைல் ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன், பிரிண்டர்ஸ், சரிங்களா. இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணுறது. ஆல் திஸ் டிவைசஸ் லை வித் இந்த அப்ராக்சிமேட்லி ஒரு 10 மீட்டர் ரேஞ்ச் தான், ஒரு 10 மீட்டர்ஸ்குள்ள தான் இருக்கும். அப்போ ஒரே ஒரு பெரிய ஒரு ரூமு அந்த ரேஞ்சில், ஓகேங்களா. சரி, இந்த பர்சனல் நெட்வொர்க் வந்து ஒயர்டாகவும் இருக்கலாம், ஒயர்லெஸ்ஸாகவும் இருக்கலாம், ரைட்டுங்களா. என்ன பண்ணலாம், ஒயர்டாகவும் இருக்கலாம், ஒயர்லெஸ்ஸாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, எ மொபைல் ஃபோன் கனெக்டட் டு த லேப்டாப் த்ரூ யூஎஸ்பி. இப்போ இன்டர்நெட் கனெக்ஷன் என்ன பண்ணுவோம், நம்ம யூஎஸ்பி வச்சு கனெக்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, ரைட்டுங்களா. ஸோ அது வந்து ஒயர்டு. இதுக்கு வேணும் எக்ஸாம்பிள்ஸா ஒயர்டு கனெக்ட். அதே சமயத்தில் 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து கனெக்ட் பண்றீங்களா, எதை வச்சு, இந்த ப்ளூடூத் டெக்னாலஜி. இதுக்கு பேர் வந்து ஒயர்லெஸ் பேன் அல்லது டபிள்யூ பேன் சொல்றாங்க. ராஜி புரியுதுங்களா. யூஎஸ்பி கேபிளை வச்சு கனெக்ட் பண்ணா அது ஒயர்டு. ஒய்ஃபையோ இல்லை அதாவது ப்ளூடூத் வச்சு கனெக்ட் பண்ணா அதுக்கு பேரு ஒயர்லெஸ், கேட்டுங்களா. இப்போ தெரியுங்களா, இப்பெல்லாம் ஒய்ஃபை யூஸ் பண்றோம், முன்னெல்லாம் வந்து ப்ளூடூத் யூஸ் பண்ணிருக்கோம். ப்ளூடூத்ன்றது இதோட இன்னும் கம்மியான டிஸ்டன்ஸ் தான் கவர் பண்ணும், ஓகேங்களா. அப்போ இது வந்து ப்ளூடூத் டெக்னாலஜி வந்து பேன்ல ஒரு எக்ஸாம்பிள்ஸா வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஒய்ஃபைனா கொஞ்சம் லார்ஜ் ஏரியா, அது இங்க வராது, இங்க ப்ளூடூத் தான் வரும், ஓகேங்களா. ஃபைன். அடுத்து பாருங்க, லோக்கல் ஏரியா நெட்வொர்க். இப்போ லோக்கல் ஏரியா நெட்வொர்க்னா இப்போ அதுக்கு அடுத்தது பாருங்க, இட் ஏ நெட்வொர்க் தட் கனெக்ட்ஸ் கம்ப்யூட்டர், மொபைல் ஃபோன்ஸ், டேப்லெட், மவுஸ் பிளேஸ் லிமிடெட் டிஸ்டன்ஸ். அது விட இது வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும். ஜாகிரபிக்கல் கவர்டு பை த லேண்ட் கேன் ரேஞ்ச் ஃப்ரம் எ சிங்கிள் ரூமா இருக்கலாம், புரியுதுங்களா, ஒரு ஃப்ளோரு, ஆஃபீஸ், ஸ்கூலு, ஓகேங்களா, யூனிவர்சிட்டி கேம்பஸ், இது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், ஒரு லேண்ட் உருவாக்கலாம், அந்த ஏரியா. ஸோ ஜஸ்ட் புரியுதுங்களா, ப்ராக்டிக்கலாக யோசிங்க வந்துடும். த கனெக்டிவிட்டி இஸ் டன் பை மீன்ஸ் ஆஃப் ஒயர்ஸ், ஈத்தர்நெட் கேபிள், ஃபைபர் ஆப்டிக்ஸ் ஆர் ஒய்ஃபை. ஏன்னா ஒய்ஃபை கொஞ்சம் ரேஞ்ச் அதிகமாக இருக்குல்ல, அப்போ பேன்ன்றது இங்கே ப்ளூடூத் தான் வரும், ஏன்னா இது ரொம்ப லிமிட்டெட் டிஸ்டன்ஸ், அப் டு 10 மீட்டர்ஸ் தான். இது வந்து கொஞ்சம் ஒரு 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 யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்குள்ளேயே நம்ம வந்து ஒரு ஒய்ஃபை கனெக்ஷன் கொடுக்கலாம்ல, ஸோ அதுதான் லேன். இது பாருங்க, எக்ஸ்டெண்ட் டு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் சொல்லி கொடுக்கும், ஓகேங்களா. சரி,
டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் லேண்ட் சர்க்யூட் ஹை, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரொம்ப ஹையா இருக்குமா? ஓகேங்களா. இட்ஸ் யூஸ்வலி ஒயர்ஸ் ஃப்ரம் 10 Mbps இருந்து 1000 Mbps வரலையும் இருக்கும் ஸ்பீடு. இந்த எம்பிபிஎஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கம்ப்யூட்டர் வந்து எதை வச்சு கம்ப்யூட்டர் ஸ்பீடை கால்குலேட் பண்ணுவோம்னா இந்த எம்பிபிஎஸ் வச்சு தான் பண்ணுவோம். எம்பிபிஎஸ்னா ஒன்றும் இல்லை, மெகா பிட்ஸ் பெர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு எவ்வளவு இன்ஃபர்மேஷனை வந்து நம்மளால என்ன பண்ண முடியும், அக்சஸ் பண்ண முடியுது, இல்லை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது, அதுக்கு பேர் தான் எம்பிபிஎஸ். மெகா பிட்ஸ் பெர் செகண்ட், எம்பிபிஎஸ். ஓகேங்களா. அடுத்து மெட்ரோபாலிட்டன் ஏரியா. இப்போ உங்க லாஜிக் புரியுதுங்களா? இப்போ மெட்ரோபாலிட்டன் என்னது, அப்போ லோக்கல் ரெண்டு கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ண ஏரியாவை. சரிங்களா. இந்த பாருங்க, இதோட ஜாகிரபிக்கல் ஏரியா ஒரு சிட்டியா இருக்கலாம், ஒரு டவுனா இருக்கலாம். அதுக்கு ஃபுல்லா கொடுக்குறது பேர் மெட்ரோபாலிட்டன் மேன். ஓகேங்களா. இதனுடைய டேட்டா டிரான்ஸ்ஃபர் வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே எம்பிபிஎஸ்ல தான் இருக்கும். இதுல என்ன விஷயம்னா, இந்த லேண்ட் இருக்குல்ல, லேண்டோட கொஞ்சம் கொஞ்சம் டேட்டா டிரான்ஸ்ஃபர் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஏன்னா கொஞ்சம் லார்ஜ் ஏரியா கவர் பண்றதால லேனை விட இது கம்பேர்ட் டு லேண்ட் மேன் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஓகேங்களா. பாருங்க, கேபிள் நெட்வொர்க் ஆர் கேபிள் பேஸ்டு பிராட்பேண்ட் இன்டர்நெட் சர்வீசஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மேன். இந்த கேபிள் நெட்வொர்க் கொடுக்குறீங்களா, எனக்கு ஒரு ஒரு சிட்டியே கனெக்ட் பண்ண அப்படின்னா என்னது, கேபிள் நெட்வொர்க். ஓகேங்களா. ஸோ அதுதான் மேன். திஸ் கைண்ட் ஆஃப் நெட்வொர்க் கேன் பி எக்ஸ்டெண்டட் அப் டு 30 to 40 கிலோமீட்டர். புரிஞ்சுக்க முடியுதுல. ஒரு மெட்ரோபாலிட்டன் ஏரியா, இப்போ சென்னை இருக்கு, இப்போ சென்னைன்றது பாருங்க அதோட ரேடியஸ் எவ்வளோ இருக்கும். ஸோ 30 to 40 கிலோமீட்டர் சென்னை கிலோமீட்டர் கொடுக்கலாம். அதான் மேன். ஓகேங்களா. சம்டைம்ஸ் மெனி லேண்ட்ஸ் ஆர் கனெக்டட் டுகெதர் டு ஃபார்ம் ஏ மேன். இது சிம்பிள் தானே. அது நிறைய லேண்ட் இருக்கு, அந்த லேண்ட்லாம் கனெக்ட் பண்ணா ஒரு மேன் கிடைச்சிருக்கு. இந்த மேன் லேண்ட்லாம் கனெக்ட் பண்ணா ஒரு வேன் கிடைச்சிருக்கு, அதாவது ஒய்ட் ஏரியா நெட்வொர்க். ஸோ அவ்வளோதான் லாஜிக். புரியுதுங்களா. இந்த மாதிரி ஒய்ட் ஏரியா நெட்வொர்க் இது நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ற இன்டர்நெட் தான், உலகம் ஃபுல்லாக யூஸ் பண்றோம் இல்லையா. ஸோ இதான் பாருங்க, ஒய்ட் ஏரியா கனெக்ட்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் அதர் லேண்ட்ஸ் அண்ட் மேன்ஸ் விச் ஆர் ஸ்ப்ரெட் அக்ராஸ் த டிஃபரெண்ட் ஜியோகிராபிக்கல் ரீஜன்ஸ். ஓகேங்களா. இது கண்ட்ரி, அது யுவர் கான்டினென்ட் வரலையுமே போகலாம் இல்லையா. இதான் நீங்க யூஸ் பண்றோம். ஓகேங்களா. சரி, இது வந்து பாத்தீங்கன்னா ஒயராகவும் இருக்கலாம், ஒயர்லெஸ்ஸாகவும் இருக்கலாம். லார்ஜ் பிஸ்னஸ், எஜுகேஷன், கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனு, ஓகேங்களா, இதெல்லாமே என்ன பண்றோம், வேன் மூலியமா கனெக்ட் பண்றாங்க. புரியுதுங்களா. இதுல எங்க அக்ராஸ் த வேர்ல்டு, அதாவது வேர்ல்டு லெவல்ல இப்போ ஒரு ஒரு இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம், ஒரு யூனிவர்சிட்டி, அது வெவ்வேறு கண்ட்ரில வந்து வச்சிருக்காங்கன்னா அவங்களையுமே அவங்களுக்குள்ள என்ன பண்ணிக்கலாம், அந்த வேன் வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம்ன்றாங்க. புரியுதுங்களா. சரி, த இன்டர்நெட் இஸ் த லார்ஜஸ்ட் வேன் that connects billions of computers, smartphones, and millions of lands from different continents. ஸோ இன்டர்நெட்ன்றது லார்ஜஸ்ட் வேன். வேன்ல பாருங்க, அது ஒரு குறிப்பிட்ட அளவு வச்சுக்கலாம். அதெல்லாம் சேர்ந்தது பாருங்க இன்டர்நெட். அப்போ கடைசி எங்க வந்து நிக்குது, இன்டர்நெட்ல நிக்குது. அப்ப பாருங்க, சிம்பிளா சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சின்னதா இப்போ ஒரு உதாரணத்துக்கு இது பேன் பர்சனல் ஏரியா நெட்வொர்க்னா அதை விட கொஞ்சம் பெருசு லோக்கல் நெட்வொர்க், அதை விட பெருசு மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க், அதை விட பெருசு ஒய்ட் ஏரியா நெட்வொர்க், அதை விட பெருசு இன்டர்நெட். இவ்வளவுதான் கான்செப்ட். புரியுதுங்களா. ஃபைன். இப்போ இன்டர்நெட் பத்தி நம்ம என்னென்ன வழிகள்ல நம்ம வந்து நெட்வொர்க்கிங் கனெக்ட் பண்ற சொல்லிட்டோம். இதுக்கு வந்து என்ன வேணும், டிவைசஸ் தேவையில்ல. இது நம்ம எல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. அப்ப பாருங்க என்னென்ன டிவைஸ் எல்லாம் இருக்கு கம்யூனிகேட் பண்றதுக்கு. பாருங்க, மோடம், ஹப்பு, சுவிட்ச், ரிப்பீட்டர், ரவுட்டர், கேட்வே, எக்ஸெட்ரா. ஓகேங்களா. அப்ப இந்த டிவைஸ்ல இருந்தா நம்ம நெட்வொர்க் கனெக்ட் பண்ணி ரைட் தானே. சரி, இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இது இந்த அளவுக்கு நம்ம பெருசா நம்ம சொல்லி பார்த்தோம், மோடம் சொல்லுவோம். பட் அதோட பர்பஸ் வந்து பெரிய லெவல்ல நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். இந்த இந்த வர ஸ்லைட்ஸ்ல கொஞ்சம் அழகா கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா ஓகேங்களா, உங்களுக்கு நெட்வொர்க் டிவைசஸ் பத்தினுடைய பர்பஸ் என்ன, ஓகேங்களா, அப்படின்றத சூப்பரா தெரிஞ்சுக்கலாம். இதுல கேள்விகள் நிறைய கேட்கறாங்க. ஓகேங்களா, பார்க்கலாங்களா. பாருங்க, மூடம் அப்படின்னு என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னா மாடுலேட்டர் டிமாடுலேட்டர் அப்படின்றதுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் மோடம். பாருங்க, எம்ஓ அப்படின்றது மாடுலேட்டர். ஓகேங்களா. அப்போ டிஇஎம் அப்படின்றது டிமாடுலேட்டர். அவ்வளவுதான் விஷயம். புரியுதுங்களா. அப்போ மோடம் அப்படின்னா மாடுலேட்டர் டிமாடுலேட்டர், அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் மோடம். புரியுதுங்களா. ஓகே. இட் ரெஃபர்ஸ் டு ஏ டிவைஸ் யூஸ்டு எதுக்கு, ஃபார் கனெக்ஷன் பிட்வீன் அனலாக் சிக்னல்ஸ், சாரி கன்வர்ஷன் பிட்வீன் அனலாக் சிக்னல் டிஜிட்டல் சிக்னல்ஸ். புரியுதுங்களா. இது என்ன பண்ணுதுன்னா அனலாக் சிக்னல் வந்து டிஜிட்டலா மாத்தும், அதே சமயத்துல டிஜிட்டலி அனலாக் மாத்தும். லாஜிக் புரியுதுங்களா. இப்போ நம்ம இன்னும் சிம்பிளா சொல்லணும், அனலாக் வாட்ச் டிஜிட்டல் வாட்ச். டிஜிட்டல் வாட்ச் நம்பரிங் இருக்கு, அனலாக் வாட்ச்னா என்ன இருக்காங்க அந்த பின் முள்ளு இருக்கு இல்லைங்களா. ஸோ அதுதான் அந்த மாதிரின்னு வச்சுங்களேன். பாருங்க, there are modems connected to both sources and destination nodes. சோர்ஸ் கிட்டையும் மோடம் கனெக்ட் பண்ணிப்போம்,
டெஸ்டினேஷன் சைடு மோடம் கனெக்ட். ரெண்டு இடத்துலயும் வெவ்வேறு பர்பஸ் பண்ணும். பாருங்களேன், மோடம் அட் த சென்டர் சென்ட் சோர்ஸ் கிட்ட இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணுது அப்படின்னா கன்வெர்ட்ஸ் த டிஜிட்டல் டேட்டா இன்டு அனலாக் சிக்னல். மோடம் மட்டும் சென்டர் எண்ட். சென்டர் எண்ட்ல இருந்துச்சுன்னா டிஜிட்டல் என்னவோ மாத்துது, அனலாக்கா மாத்துது. அதுவே வந்து ரிசீவர் சைட்ல இருந்துச்சுன்னா ஓகே அப்படியே ஆப்போசிட். அனலாக் சிக்னல் என்னவோ மாத்துது, டிஜிட்டல் சிக்னலா மாத்துது. இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்க. கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கும், பட் நீங்க புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சென்டர் பக்கத்துல நம்ம சென்ட் பண்றோம் அப்படி நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா டிஜிட்டலா அனலாக்காவும், ரிசீவர் எண்ட்ல இருக்கும்போது அனலாக்க டிஜிட்டலாவும் என்ன பண்ணிக்குவோம் எடுத்து. அவ்வளவுதான் விஷயம். சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஈதர் நெட் கார்டு. அப்போ இது இன்னொரு பேர் வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டுன்னு சொல்லுவாங்க. ஈதர் நெட் கார்டை நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டுன்னு சொல்லுவாங்க. அது சிம்பிளா என்ஐசின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இஸ் ஏ நெட்வொர்க் அடாப்டர். இது வந்து ஒரு நெட்வொர்க் அடாப்டர் யூஸ் டு செட்டப் ஒயர்டு நெட்வொர்க். கேபிள் யூஸ் பண்றோம் இல்லையா? ஸோ அதுதான் ஈதர்நெட் கார்டுன்றாங்க. பாருங்க, இட் ஆக்ட் அஸ் அன் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் கம்ப்யூட்டர் அண்ட் நெட்வொர்க்கு. ஒரு கம்ப்யூட்டர் நெட்வொர்க் என்ன பண்ணுது, இன்டர்ஃபேஸ் தான் ஆக்ட் ஆகுது. த ஈதர்நெட் கேபிள் கனெக்ட்ஸ் த கம்ப்யூட்டர் டு த நெட்வொர்க் த்ரூ என்ஐசி. சரிங்களா? இது பாருங்க, இது எவ்வளவு டேட்டா சப்போர்ட் பண்ணுது? டேட்டா டிரான்ஸ்பர் 10 Mbps இருந்து 1000 Mbps அல்லது 1 Gbps வரையும் கனெக்ட். புரியுதுங்களா? ஒவ்வொரு இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டுக்கும் என்ன இருக்கும், ஒரு மேக் அட்ரஸ் இருக்கும். இது ரொம்ப முக்கியமானது, மேக் அட்ரஸ். ஓகேங்களா? இந்த மேக் அட்ரஸ் பர்பஸ் என்ன அப்படின்னா ஐடென்டிஃபையிங் த கம்ப்யூட்டர் அண்ட் த நெட்வொர்க். ஓகேங்களா? இது அந்த அதாவது மேனுஃபேக்சர் பண்ணும்போது இது பின்னாடி பார்க்கணும். மேக் அட்ரஸ்னு ஒன்று இருக்கும். ஒவ்வொரு என்ஐசிக்குமே ஒரு மேக் அட்ரஸ் இருக்கும். ஓகேங்களா? அது யூனிக்கா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? சரி, RJ45 அப்படின்ற ஒரு டிவைஸ் இருக்கு பாருங்க. அதுக்கு பேர் வந்து ரிஜிஸ்டர்டு ஜாக். அது ஆர்ஜே ரிஜிஸ்டர்டு ஜாக். இது வந்து ஒரு 8 பின் கனெக்டர். 8 பின் இருக்கிற ஒரு கனெக்டர் தான், ஒரு சுவிட்ச் பாக்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். யூஸ்டு எக்ஸ்க்ளூசிவ் வித் இன்டர்நெட் ஈதர்நெட் கேபிள்ஸ் ஃபார் நெட்வொர்க்கிங். இட் இஸ் a ஸ்டாண்டர்ட் நெட்வொர்க்கிங் இன்டர்ஃபேஸ் that can be seen at the end of all network cables. ஓகே, ஜஸ்ட் அது ஈதர்நெட்டோட சேர்த்து யூஸ் பண்ணும். ஒரு 8 பின் கனெக்டர், அது தெரிஞ்சா போதும். ஓகேங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் பாருங்க, ரிப்பீட்டர். பேர் பாருங்க, ரிப்பீட் பண்றது. என்ன சொல்றாங்க பாருங்க, டேட்டா ஆர் கேரிட் இன் த ஃபார்ம் ஆஃப் சிக்னல்ஸ் ஓவர் த கேபிள். சிக்னல் மூலியமா தான் டேட்டா கொண்டு போவாங்க. ரைட்டுங்களா? அதாவது டேட்டா வந்து அதான் இப்ப கேபிள் மூலியம் கொண்டு போனா சிக்னல் தானே. ரைட்டுங்களா? டேட்டா கேரிட் இன் த ஃபார்ம் ஆஃப் சிக்னல்ஸ் ஓவர் த கேபிள். புரியுதுங்களா? தீஸ் சிக்னல்ஸ் கேன் டிராவல் இன் ஏ ஸ்பெசிஃபைட் டிஸ்டன்ஸ், யூஸ்வலி 100 மீட்டர். அவ்வளவு தூரம் போகும். சிக்னல் லாஸ் த ஸ்ட்ரென்த். சப்போஸ் அந்த சிக்னலுடைய இப்ப நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணல, ரொம்ப சிக்னல் ரொம்ப என்ன சொல்றது ஸ்லோவா இருக்கு, அதாவது சிக்னல் வந்து ரொம்ப புவரா இருக்கு, அப்ப சிக்னல் கிடைக்கிறது போலும் சொல்லுவீங்களா? ஸோ அந்த மாதிரி வேலைகள் அப்ப இருக்கும்போது என்ன பண்ணுதுன்னா ரிப்பீட்டரு பாருங்க, ஒரிஜினல் சிக்னல்ஸ் நீட் டு பி ரீஜென்ரேட். இந்த சமயத்துல அது ஒரிஜினல் சிக்னல் திரும்ப கொண்டு போறது. புரியுதுங்களா? அப்போ ரிப்பீட்டர் பாருங்க, an analog device that works with the signals on the cables to which it is connected. அப்போ the weakened signal appearing on the cable regenerated and put back on the cable by the repeater. ஒண்ணு சிம்பிள், ரொம்பலாம் குழப்பிக்க வேண்டாம். ஓகேங்களா? இப்ப சிக்னல் வந்து ஒரு டேட்டா டிரான்ஸ்பர் நடந்துட்டு இருக்கு. திடீர்னு ஒரு சிக்னலுடைய புவரா இருக்கு. சரிங்களா? அந்த சமயத்துல அந்த சிக்னல் என்ன பண்றாங்க, திரும்ப வந்து அதே நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு ரிப்பீட் பண்றது. புரியுதுங்களா? வேற என்ன, ரொம்ப சிம்பிள். ரொம்ப டெக்னிக்கல் ஜார்கன்ஸ் வச்சுட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபைன். அடுத்து பாருங்க, ஹப்னா என்னது? ஹப்னா ஒரு எல்லாமே வந்து ஒரு இடத்துல வந்து சேர்றது. கரெக்டுங்களா? பாருங்க, நான் ஈதர்நெட் ஹப் இஸ் நெட்வொர்க் டிவைஸ் யூஸ் டு கனெக்ட் த டிஃபரெண்ட் டிவைசஸ் த்ரூ ஒயர்ஸ். புரியுதுங்களா? டேட்டா அரைவிங் அண்ட் எனி ஆஃப் த லைன்ஸ் ஆர் சென்ட் அவுட். ஓகேங்களா? அண்ட் ஆல் த அதர்ஸ். அங்கிருந்தா எல்லா இடத்துக்குமே போகும். புரியுதுங்களா? ஒரு ஹப் எல்லாம் வந்து ஒரே இடத்துல சேர்றது. இது லிமிடேஷன் ஹப். இதுல என்ன என்ன பிரச்சனைகள், என்ன லிமிடேஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அதாவது பாருங்களா, டேட்டா ஃப்ரம் டூ டிவைசஸ் கம் அட் த சேம் டைம் தே வில் கொலைட். ஒரே நேரத்துல பல இடத்துல இருந்து வருதுன்னு வச்சுங்களேன், என்ன ஆயிடும், ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கொலைடா மோதி இருக்கு. அதனால சம் சிக்னல்ஸ் சம் ப்ராப்ளம் வரும். சரிங்களா? இவங்க ஹப். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, சுவிட்ச் அப்படின்னு ஒரு டிவைஸ் இருக்கு பாருங்க. A switch is a network device that plays a central role in the LAN லோக்கல் ஏரியா நெட்வொர்க்ல ஒரு முக்கியமான ஒரு வேலையை பிளே பண்ணும். லைக் ஏ ஹப், இந்த ஹப்பு மாதிரி தான். ஓகேங்களா? A network switch is used to connect the என்னது மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் கனெக்டட் டிவைசஸ். இப்போ இது எப்படி ஆட் பண்ணுதுன்னா
ஹப்பு மாதிரி ஆக்ட் பண்ணுது. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேண்ட் ஏரியால ரொம்ப முக்கியமான பிளே பண்ணுது. பாருங்க, when data arrives, டேட்டா வந்து வரும்பொழுது என்ன பண்ணுற, எக்ஸ்ட்ரா டெஸ்டினேஷன் அட்ரஸ். ஒரு டேட்டா ஒரு இடத்துக்கு வருதுன்னா அதுல இருந்து என்ன பண்ணீங்க, அதாவது அட்ரஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கும். ஃபார்ம் ஏ டேட்டா பாக்கெட்ஸ் லுக் இட் அப் வித் டேபிள். எடுத்துட்டு ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்களா? thus it sends signals to the only selected devices instead of sending them. அப்ப எடுத்துட்டு எது எது செலக்ட் பண்றோம் அங்க மட்டும் டேட்டா போகும். புரியுதுங்களா? இது சுவிட்ச் தான். அதாவது கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கிற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? ரொம்ப இல்ல, இதுல வந்து ரொம்ப என்ன சொல்றாரு, பட் வாட் இஸ் வாட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப யூஸ்ஃபுல். ஓகேங்களா? ஏன்னா திடீர்னு எக்ஸாம்ல வந்து கேட்கலாம். சரி, சாரி ஃபார் த டிலே. ஒரு சின்ன இஷ்யூ. ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணுவோம், பார்த்துக்கலாம். சரி பாருங்க, இப்போ ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய பர்பஸ் என்ன அப்படின்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ பாருங்க, அடுத்தது இந்த ரவுட்டர். இப்போ ரவுட்டர்னு ஒன்று இருக்குது, ரொம்ப இது அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ரவுட்டர்ன்ற வார்த்தை அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ரவுட்டர் இஸ் நெட்வொர்க் டிவைஸ் தட் கேன் ரிசீவ் டேட்டா. ஓகேங்களா? டேட்டா ரிசீவ் பண்ணும். அந்த ரிசீவ் பண்ண டேட்டா அனலைஸ் பண்ணிட்டு டிரான்ஸ்மிட் டு த அதர் நெட்வொர்க். ஒரு டேட்டா ரிசீவ் பண்ணி அனலைஸ் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ணும். புரியுதுங்களா? ஏ ரவுட்டர் கனெக்ட்ஸ் ஏ லோக்கல் ஏரியா நெட்வொர்க் டு த இன்டர்நெட். அந்த லோக்கல் ஏரியா நெட்வொர்க் என்ன பண்ணும், லேனை ஒரு இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம், ரவுட்டர் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, the compared to the hub or switch, a router has advanced capabilities. A router has advanced capabilities as it can analyze the data, ஓகேங்களா, being carried over the network, decide, alter how it is packaged and send it to the another network of the different types. ஓகேங்களா? இதுக்கு என்ன கேபபிலிட்டிஸ், அதாவது இந்த ஹப் சுவிட்ச் கூட ஒப்பிடும் போது இதுக்கு நிறைய கேபபிலிட்டிஸ் இருக்கு. என் டேட்டா அனலைஸ் பண்ணதுல அனலைஸ் பண்ணி பேக் பண்ணி அதுக்கேற்றபடி சென்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? ரவுட்டர் கேன் பி ஒயர்ட் ஆர் வயர்லெஸ்ஸாக இருக்கலாம். ஒயர்டு ரவுட்டர் கேன் ப்ரொவைட் ஒய்ஃபை ஆக்சஸ் டு த ஸ்மார்ட் போன்ஸ் அண்ட் அதர் டிவைசஸ். ஓகே, சாரி, ஒயர்லெஸ் ரவுட்டரு கேன் ப்ரொவைட் ஒய்ஃபை ஆக்சஸ் டு த ஸ்மார்ட் போன் இருந்து. ஓகேங்களா? யூஸ்வலி சச் ரவுட்டர்ஸ் ஆல்சோ கண்டைன் சம் போர்ட்ஸ் டு ப்ரொவைடட் ஒயர்டு இன்டர்நெட் ஆக்சஸ். ஒயர்டும் யூஸ் பண்ணலாம், ஒயர்லெஸ் யூஸ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள். அப்போ இந்த ரவுட்டர்ன்றது என்ன அப்படின்னா, ஒரு டேட்டா ரிசீவ் பண்ணுது, அனலைஸ் பண்ணுது, டிரான்ஸ்மிட் பண்ணுது. புரியுதுங்களா? ஸோ இந்த 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 ஆஸ்பெக்ட்ஸ் நீங்க தெரிஞ்சா போதும். அதுல வந்து ஒயர் இருக்கும், ஒயர்லெஸ் இருக்கும். ஓகேங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் பாருங்க, கேட்வே. பேர் எனக்கு பாருங்க, கேட்வே. கேட்னா என்னது, ஒரு என்ட்ரி பாயிண்ட், எக்ஸிட் பாயிண்ட். அதான் கேட்வே. பாருங்க, இட் இஸ் எ கீ அக்சஸ் பாயிண்ட் தட் ஆக்ட்ஸ் அஸ் எ கேட் பிட்வீன் அன் ஆர்கனைசேஷனுடைய நெட்வொர்க் அண்ட் அவுட் சைடு த வேர்ல்டு. புரியுதுங்களா? ஒரு கேட் மாதிரி ஆக்ட் ஆகும். எங்க, ஒரு ஆர்கனைசேஷன் நெட்வொர்க்கும் வெளியில் அவுட் சைடு வேர்ல்டு ரெண்டுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு கேட்வே மாதிரி ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? சரி, கேட்வே சர்வ்ஸ் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட் ஆஃப் த நெட்வொர்க். ஆல் டேட்டா கமிங் ஆர் கோயிங் அவுட் ஆஃப் த நெட்வொர்க் மஸ்ட் ஃபர்ஸ்ட் பாஸ் த்ரூ த கேட்வே. ரைட்டுங்களா? அப்போ இந்த கேட்வேக்கு வந்துட்டு தான் போகணும். புரியுதுங்களா? அப்போ கேட்வேயை நம்ம என்ன பண்ண முடியாது, இது நம்ம வந்து பைபாஸ் பண்ண முடியாது. இதனால டு யூஸ் த ரூட்டிங் பார்த்துக்கிறாங்க. சரிங்களா? மெசேஜ் ரூட்டிங் டேட்டா பேக்கெட்ஸ் கேட்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்சோ மெயின்டைன் இன்ஃபர்மேஷன் about the host networks உடைய internal connection paths and identify paths of the other network, அதாவது other remote networks. அதாவது இது என்ன பண்ணுதுன்னா, besides routing டேட்டா பேக்கெட்ஸ், டேட்டா பேக்கெட்ஸ் ரவுட்டிங்னா அது சென்ட் பண்றது தாண்டி இது மெயின்டைன் இன்ஃபர்மேஷன் மெயின்டைன் பண்ணி சொல்றோம், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? if the node from one network wants to communicate with the nodes of the foreign network, it will pass the data packets to the gateway. அதாவது என்ன சொல்லிட்டுல, இது ஒரு கேட்வே, இங்கே தான் வரணும், இங்கே தான் போகும். ஓகேங்களா? ஸோ அது அப்போ ஒரு 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 ஆர்கனைசேஷனல் செட்டப் இருக்குன்னா அங்கிருந்து வெளியில
கனெக்ட் பண்ணால் அந்த கேட்வே வழியாக தான் போகுச்சு. ஓகேங்களா? வேற ஒன்றும் இல்லை. புரியுதுங்களா? ஸோ அப்போ இப்போ நான் பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்க, ரொம்ப சிம்பிள். நெட்ஒர்க்கில் யூஸ் பண்ணுறதுக்கு சில டிவைஸ் தேவைப்படுது. அது மோடம், ஈதர்நெட் கார்டு, RJ45, ரிப்பீட்டர், ஹப்பு, சுவிட்சு, ரவுட்டர், கேட்வே. இது எல்லா டிவைஸும் இருந்தால் தான் இன்டர்நெட் பண்ண முடியும், அக்சஸ் பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ என்ன அப்படின்ற மாதிரி ரொம்ப சிம்பிளாக ஒரு மாதிரி கோத்ரூ பண்ணீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, அடுத்தது ஐடென்டிஃபைங் நோட்ஸ் இந்த நெட்ஒர்க்டு கம்யூனிகேஷன்ஸ். ஓகேங்களா? அப்போ நோடு இது இது ரொம்ப முக்கியம்னு வச்சுங்களேன். நோடுனா ஒரு பாயிண்ட். சரிங்களா? பாருங்க, யூனிக்லி ஐடென்டிஃபைடு ஸோ தட் நெட்ஒர்க் டிவைஸ் கேன் ஐடென்டிஃபை த சென்டர் அண்ட் ரிசீவர். யாரு ஒரு இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்றா, அது யாருக்கு போய் சேருது, இதெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லைங்களா? இப்போ சொல்றாங்களே, ஒரு டேட்டா வந்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணும்போது யார் அந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கணும், யார் யாருக்கெல்லாம் டிரான்ஸ்மிட் ஆயிருக்கு அப்போல்லாம் செக் பண்றோம்ல. ஸோ அதெல்லாம் அதுக்கு சம்மந்தப்பட்டது தான் இது. சரிங்களா? பார்க்கலாங்களா? பாருங்க, ஃபர்ஸ்ட் மேக் அட்ரஸ். ஆல்ரெடி சொன்னல, மேக் அட்ரஸ் பத்தி பேசணும் முன்னாடி, NIC பத்தி பேசும்போது. ஓகே, மேக் அட்ரஸ் பத்தி பாருங்க. மேக்னா என்ன எக்ஸ்பென்ஷன், இது கேட்குறாங்க, படிச்சீங்க. மீடியா அக்சஸ் கண்ட்ரோல். இதுதான் மேக் அட்ரஸ், மீடியா அக்சஸ் கண்ட்ரோல். த மேக் அட்ரஸ் ஆல்சோ நோன் அஸ் த பிசிக்கல் ஆர் ஹார்ட்வேர் அட்ரஸ். பிசிக்கல் அல்லது ஹார்ட்வேருடைய அட்ரஸ். இட் இஸ் யூனிக் வேல்யூ அசோசியேட் வித் நெட்வொர்க் அடாப்டர் கால்ட் NIC. சொன்னால அங்கே படிச்ச NIC பத்தி அது கூட சேர்ந்துருக்கு. இது வந்து ஒரு ஹார்ட்வேருக்கு உண்டான அட்ரஸ் தான் மேக் அட்ரஸ். சரிங்களா? பாருங்க, மேக் அட்ரஸ் இஸ் என்கிரேவ்ட் ஆன் NIC. அந்த NICல அது மேக் அட்ரஸ் என்கிரேவ்டுனா அது என்ன பண்ணிருப்பாங்க, அது பதிச்சிருப்பாங்க. ரைட்டுங்களா? அட் டைம் ஆஃப் மேனுஃபேக்சரிங், அதனுடைய மேனுஃபேக்சர் பண்ணும்போது அந்த மேக் அட்ரஸ் என்ன பண்றாங்க, NIC அந்த கார்டுல அப்படியே என்கிரேவ் பண்றாங்க. ஓகேங்களா? இது பாருங்க ரொம்ப முக்கியம். இது பெர்மனன்ட் அட்ரஸ் கேனாட் பி சேஞ்ச்டு. இது பர்மனண்டா இருக்கும், சேஞ்ச் பண்ணவே முடியாது. The machine on which the NIC attached can be physically identified on the network using the MAC address. அப்போ மேக் அட்ரஸ் வச்சு இந்த NIC என்ன பண்ணலாம், ஐடென்டிஃபை பண்ணலாம். சும்மா அது மேனுஃபேக்சரிங் மேலே வந்து அதை அப்படியே பிரிண்ட் பண்ணிடுவாங்க, அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாருங்க, மேக் அட்ரஸ்ன்றது 12 டிஜிட் ஹெக்ஸாடெசிமல். இது ரொம்ப முக்கியம். 12 டிஜிட் ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸ். ஓகேங்களா? அது எப்படி சொல்லலாம், 48 பிட்ஸ் லென்த்னு சொல்லலாம். 48 பிட்ஸ் லென்த். ஓகேங்களா? ஸோ இது 12 டிஜிட் ஞாபகம் வச்சுக்கிறீங்க, இது 48 பிட் ஞாபகம் வச்சு கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதில் ஃபர்ஸ்ட் 6 டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஹாஃப் 24 பிட்டு மேனுஃபேக்சர் பண்ணாலும் அவரோட ஐடி இருக்கும். அதாவது அதுக்கு இன்னொரு பேர் வந்து ஆர்கனைசேஷனுடைய யூனிக் ஐடென்டிஃபையர். யாரு இந்த மேக், அதாவது இந்த NICயை வந்து மேனுஃபேக்சர் பண்ணா. சரிங்களா? அப்படிதான் எழுதிருக்கு. அடுத்த லேட்டர் 6 டிஜிட் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் அசைன் டு த கார்டு பை த மேனுஃபேக்சர். அந்த அது வந்து அந்த சீரியல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு 12 டிஜிட் இருக்கும். ஃபர்ஸ்ட் 6 டிஜிட் என்ன, அடுத்த 6 டிஜிட் தெரிஞ்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. பாருங்க, FC காலம் கொடுத்து F8 காலம் கொடுத்துருக்காங்களா, இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிற 6 இருக்குது இல்லையா, அது வந்து மேனுஃபேக்சருடைய ஐடி. அடுத்த 6 இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேனுஃபேக்சர் அசைன் பண்ற சீரியல் நம்பர்ஸ் வச்சுக்கலாம். இவ்வளவுதான் மேக் அட்ரஸ். மேக் அட்ரஸ் என்னது, மீடியா அக்சஸ் கண்ட்ரோல், அதுதான் அதோடைய எக்ஸ்பென்ஷன். இது ஒரு ஹார்ட்வேர் அட்ரஸ், அதாவது பிசிக்கல் அட்ரஸ் சொல்லுவாங்க. இதுல எங்க வந்து என்கிரேவ் பண்ணிருப்பாங்கன்னா அந்த NIC கார்டுல என்கிரேவ் பண்ணிருப்பாங்க. எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12 டிஜிட் ஹெக்ஸாடெசிமல். ஹெக்ஸாடெசிமல்ல என்ன அர்த்தம்னா, நம்பர் இல்லாம டிஜிட்ஸ் மட்டும் இல்லாம ஆல்பாபெட்ஸ் இருக்கும். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் 6 டிஜிட் ஆர்கனைசேஷன் ஐடி, அடுத்த 6 டிஜிட் அடுத்த சீரியல் நம்பர். புரிஞ்சிச்சுங்களா? இந்த லெவல்ல பார்த்தா தெரியும், ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இது நிறைய கேள்விகள் கேட்கறாங்க, அதனால மேக் அட்ரஸை பார்த்துக்கணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, மேபி புதுசா இருக்கல, கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அடுத்து பாருங்க, IP அட்ரஸ். இது கேள்விப்படாம இருக்க முடியாது. ஏன்னா நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணாலே சொல்லுவோம் IP அட்ரஸ் வை, அது எங்க இருந்து அந்த டேட்டா வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. சரிங்களா? பாருங்க, IP அட்ரஸ்க்கு எக்ஸ்பென்ஷன் என்ன, இன்டர்நெட் புரோட்டோகால் அட்ரஸ். அது IP அட்ரஸ். IP-னா இன்டர்நெட் புரோட்டோகால். இது ஒரு யூனிக் அட்ரஸ் தான். சரிங்களா? இது பாருங்க, யூஸ்டு டு யூனிக்லி ஐடென்டிஃபை ஈச் நோட் ஆஃப் த நெட்வொர்க். அந்த நெட்வொர்க்ல ஒவ்வொரு நோடுனா ஒவ்வொரு பாயிண்டும். இப்போ நான் வந்து உங்களுக்கு இப்போ நான் கிளாஸ் எடுக்கிறேன், ஆன்லைன் கிளாஸ். இப்போ நான் ஒரு லேப்டாப்பு நெட்வொர்க் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு ஒரு IP அட்ரஸ் இருக்கு, என்னோட சிஸ்டத்துக்கு ஒரு IP அட்ரஸ் இருக்கு. ரைட்டுங்களா? அப்போ நான் என்னுடைய IP அட்ரஸ் வச்சு நீங்க என்ன பண்ணிடலாம், என்ன நீங்க ட்ராக் பண்ணிடலாம். சரிங்களா? ஃபைன். பாருங்க, இஃப் யூ நோ த கம்ப்யூட்டர்ஸ் IP அட்ரஸ், we can communicate with that computer from anywhere in the world. என் கம்ப்யூட்டருக்கு ஒரு IP அட்ரஸ் என்ன பண்ணலாம், நீங்க எங்க இருந்தாலும் என் IP அட்ரஸ் மூலியமா என்ன பண்ணலாம், கம்யூனிகேட் பண்ணலாம். பாருங்க, however, unlike MAC address, IP address can change.
if a node is removed from one network and connected to the another network. அதாவது மேக் அட்ரஸ்ன்றது பர்மனன்ட், ஐபி அட்ரஸ்ன்றது கேன் சேஞ்ச். புரியுதுங்களா? இப்போ நோட் இஸ் ரிமூவ்டு ஃப்ரம் ஒன் நெட்வொர்க், அதாவது நீங்க எங்கெங்க கனெக்ட் பண்றீங்களோ கேட்டபடினா ஐபி அட்ரஸ் மாறிட்டே இருக்கும், ஆனா மேக் அட்ரஸ் மாறாது. அப்ப நீங்க இது படிக்கும்போது என்ன பண்ணணும்னா மேக் அட்ரஸும் ஐபி அட்ரஸும் ரிலேட் பண்ணி படிச்சுக்கணும். அதுக்குண்டான டிஃபரன்ஸ்லாம் என்ன இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணிக்கணும், ரிலேட் பண்ணி படிச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இந்த ஐபி அட்ரஸ்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்ஷன் பாருங்க. இனிஷியல் ஐபி அட்ரஸ் கால்டு, அப்போ வெர்ஷன் 4 வெர்ஷன் இருக்கு, ஐபி வெர்ஷன் 4 அப்படின்ட்டு முன்னாடி இருந்துச்சு. அது 32 பிட் நியூமரிக்கல் அட்ரஸ். புரியுதா? 32 பிட்ல ஒரு 4th வெர்ஷன் இருந்துச்சு. ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா பாருங்களேன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பாருங்க அதோட சாம்பிள் அட்ரஸ் பாருங்க இப்படி இருக்கும். புரியுதுங்களா? IP4 வெர்ஷன்ல 32 பிட், அதை மட்டும் தெரிஞ்சா மற்றலாம் டேட்டா தேவையில்ல. இது என்ன இருக்கும், இப்படி இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 128 பிட், முன்னாடி வெறும் 32, இப்போ 128 பிட். இப்போ என்ன ஆச்சுன்னா ஐபி வெர்ஷன் 6, IPv6 சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? ஸோ ரெண்டு தெரிஞ்சா போதும். ஒன்று IPv4, IPv6. IPv4க்கு வந்து 32 பிட்டு, IPv6க்கு 128 பிட்டு. லாஜிக் புரியுதுங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். A sample IPv6 address looks like, பாருங்க, ரைட்டுங்களா? ஓ இது இப்படி இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஃபைன். நம்ம மோஸ்ட்லி ஐபி அட்ரஸ் இந்த மாதிரி தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். பட் இந்த மாதிரி இருக்கு, அட்வான்ஸ்டாக இருக்கலாம். ஓகேங்களா? ஃபைன். புரியுதுங்களா? அப்போ நாங்க பார்த்த இந்த ஐபி அட்ரஸ் மேக் அட்ரஸ் பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக படிச்சுக்கிறீங்க. சரிங்களா? சரி, அடுத்து பாருங்களேன். ஆக்சுவலாக என்ன விஷயம்னா, இப்போ வந்து இந்த இது இன்டர்நெட் பத்தி தான் பார்க்குறோம். இந்த சிம், ஓகே, சர் டிம் பெர்னர்லி அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து பிரிட்டிஷ் சார்ந்த ஒரு கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட். ஓகேங்களா? அவர் தான் என்ன பண்ணாருன்னா WWW 1919ல என்ன பண்ணியிருக்காரு, இன்வென்ட் பண்ணியிருக்காரு. நம்ம அந்த ஒரு இது பார்த்துறீங்களா, ஒரு ஃபிகர் போட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் சொன்னாங்களா, அதில் போட்டிருப்பாங்க. 1980ல சர் டிம் பெர்னர் லீ அப்படின்ற பிரிட்டிஷ் கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் தான் அந்த WWW என்ன பண்ணாரு, கண்டுபிடிச்சாரு. இதில் ஆக்சுவலாக வந்து 3 ஃபண்டமெண்டல் டெக்னாலஜி டு த கிரியேஷன் வெப்சைட். ரொம்ப முக்கியமான ஒரு வெப் நீ கிரியேட் பண்றதுக்கு ஒரு 3 டெக்னாலஜி தேவைப்படுது. ஓகேங்களா? அது 3 தான். இது ஒன்று HTML, ரெண்டாவது URI அல்லது URL, மூணாவது HTTP. ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்லைடு, ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா? பாருங்க, HTML என்ன எக்ஸ்பென்ஷன், இதுவே கேள்வியை கேட்பாங்க. ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். HTML என்னது, ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இது HTML. ஓகேங்களா? படிச்சிங்க. இட் இஸ் த லாங்குவேஜ் இஸ் யூஸ்ட் டு டிசைன் ஸ்டாண்டர்டைஸ்டு வெப் பேஜஸ். இந்த லாங்குவேஜ் எங்க யூஸ் ஆகுது அப்படின்னா, வெப் பேஜை டிசைன் பண்றதுக்கு யூஸ் பண்ற லாங்குவேஜ் என்னன்னா HTML. புரியுதுங்களா? so that the web contents can be read and understood from any computer. புரியுதுங்களா? ஒரு லாங்குவேஜ், தமிழ் லாங்குவேஜ் இருக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீ வெப்புக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கு, HTML. இப்போ கம்ப்யூட்டர்ல சி லாங்குவேஜ், C++, ஜாவா, இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜ் இருக்குல்ல, அது வந்து HTML இன்டர்நெட்டுக்கு நம்ம வச்சுங்க, வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இது உங்களுக்கு இது வந்து நீங்க வந்து அது வெப்சைட் கிரியேட் பண்றது, இது நமக்கு பெரிய அவேர்னஸ் இருந்திருக்காது. பட் URL நான் வரும், URL படிச்சிருப்பீங்களா? URL ஒன்றும் இல்லை, யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் ஐடென்டிஃபையர். URLனா எல்லுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேட்டர், ஐனா ஐடென்டிஃபையர், எல்னா லொக்கேட்டர். ஓகேங்களா? இது ஒன்றும் இல்லை, சொல்லுவாங்களா, இப்போ URL கொடுத்துட்டாங்கன்னா அந்த URL கிளிக் பண்ணா பர்டிகுலர் வெப்சைட் போவீங்களா? சரிங்களா? இவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அதை கிளிக் பண்ணா கரெக்டான எந்த வெப் பேஜுக்கு போகணும் போயிடும். ஓகேங்களா? பாருங்க, the URL is not only the domain name, it contains the information about the complete web address. அந்த URL கொடுத்துட்டு கரெக்டா அந்த பேஜுக்கு போகலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம் அப்ளை பண்றீங்க, அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, அந்த URL கொடுத்துருப்பாங்க. URL கிளிக் பண்ணா டக்குனு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும், அவங்க உள்ள போய் என்ட்ரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதான் URL. அப்போ URL வந்து நிறைய URL, ஒவ்வொரு பேஜுக்கும் யூனிக்கும் ஒவ்வொரு URL இருக்கும். ஓகேங்களா? சரி, அடுத்து HTTP பாருங்க, ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். இங்க பாருங்க, HT அப்படின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட், அங்கேயே ஹைப்பர் டெக்ஸ்ட் தான், இங்கே ஹைப்பர் டெக்ஸ்ட் தான். இங்க MLன்றது மார்க்அப் லாங்குவேஜ், இங்க TPன்றது டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். ரைட் பண்ணி படிச்சுங்க. இது என்ன HTTPனா செட் ஆஃப் ரூல்ஸ் which is used to retrieve linked web pages across the web page. ஓகேங்களா? அந்த வெப் பேஜஸ் எப்படி ரெட்ரீவ் பண்றது, எப்படி எடுத்துக்கிறது, அதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு, அதுதான் HTTP.
இதெல்லாம் நீங்க வெப்சைட் செக் பண்ணி பாருங்களேன். வெப்சைட் ஒன்று அடிச்சு பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஹெச்டிடிபி ஆர் ஹெச்டிடிபிஎஸ் இருக்கும். இந்த ஹெச்டிடிபி எஸ்னா கூட செக்யூர்ன்ற வார்த்தை மட்டும் யூஸ் பண்ணிக்க போதும். செக்யூர் எக்ஸ்பிரஷன் பாருங்க. ஹெச்டிடிபி அப்படின்னா ஹெச்டிடிபிஎஸ். இப்போ நீங்க பேங்க் வெப்சைட்லாம் இருக்கு இல்லைங்களா, உள்ள போய் பாருங்களேன், ஹெச்டிடிபிஎஸ் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா செக்யூர்டு, நிறைய பாதுகாப்புக்காக அது யூஸ் பண்ணியிருப்பாங்க. வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? அப்போ பாருங்க, அது 3 ஃபண்டமெண்டல் டெக்னாலஜி. எதுக்கு? கிரியேஷன் ஆஃப் வெப். அப்படின்னா 1 இஸ் HTML, 2 இஸ் URI ஆர் URL, 3 இஸ் HTTP ஆர் HTTPS. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ரொம்ப 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 முக்கியம். இது தெரிஞ்சா உங்களுக்கு இன்டர்நெட் பற்றி ஒரு அவுட்லைன் தெரியும். ஓகேங்களா? ஃபைன். அடுத்து பாருங்க, டொமைன் நேம் சிஸ்டம். ஓகேங்களா? டொமைன் நேம் சிஸ்டம் ஒண்ணுமே இல்லை. இப்போ டொமைன் நேம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஐபி அட்ரஸ் இருக்குல்ல, ஐபி அட்ரஸ் இருக்குல்ல, அந்த ஐபி அட்ரஸ் தான் நம்ம வந்து ஒரு பேஜை, ஒரு வெப்சைட்டை நம்ம வந்து அக்சஸ் பண்றதுக்கு ஐபி அட்ரஸ் கொடுத்து தான் போகணும். ஐபி அட்ரஸ் யூஸ்வல் எப்படி இருக்கும்? நம்பர்ஸ்ல ஆர் லெட்டர்ஸ்ல இருக்கும். நீங்க நம்பர்ஸ் வந்து எவ்வளவு நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுப்பீங்க? டிஃபிகல்ட் தானே. அப்போ அதுக்கு என்ன பண்றோம்? அதுக்கு பதிலா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டொமைன் நேம் கொடுக்குறோம். இன்னும் சிம்பிளா சொல்லுவாங்களா, இப்போ நம்ம வந்து மொபைல் யூஸ் பண்றோம், மொபைல் ஃபோன். ஓகே, மொபைல் யூஸ் பண்றல, மொபைல்ல வந்து இப்போ நிறைய பேர் வந்து நம்ம வந்து கான்டாக்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களும் ஒரு மொபைல் வச்சிருப்பாங்க. ஒரு 10 டிஜிட் நம்பர்ஸ் தான் மொபைல் டிஜிட். மொபைலுடைய கால் நம்பர் வந்து 10 டிஜிட்ஸ் இல்லையா? இப்போ நீங்க எத்தனை பேருடைய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்க முடியும்? அப்ப நீங்க என்ன பண்றீங்க? இப்போ எல்லாருடைய பேர், ஒரு பேர் போட்டு ஒரு நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கிறீங்களா? இப்போ அப்பா, அம்மா, ஓகேங்களா அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ அப்பான்னு போட்டு சேவ் பண்ணி வச்சுப்பீங்க, அம்மான்னு போட்டு நம்பர் சேவ் பண்ணி வச்சுப்பீங்க. அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னா அப்பான்னு அடிச்சு அப்பாட்ட பேசி அம்மான்னு விட்டு அம்மா கட்டிப்பீங்க. நம்பர் எத்தனை பேர் ஞாபகம் வச்சுக்க முடியும்? ஓகேங்களா? அப்ப எப்படி ஃபோன் நம்பருக்கு நம்ம ஒருத்தவங்க பேர் போட்டு நம்ம சேவ் பண்றோம்? எதுக்காக சேவ் பண்றோம்? ஈஸியா அக்சஸ் பண்றதுக்கு. ஓகேங்களா? அதே அதே என்ன பண்றோம், அதை அங்க என்ன பண்றோம், அதே தான் இங்கேயும் பண்றோம். அப்போ ஐபி அட்ரஸ் போட்டு நம்ம அக்சஸ் பண்றது, நம்பர் போட்டு நம்ம கால் பண்றது டஃபா இருக்குல்ல. அப்ப அதுக்கு பதில் ஐபி அட்ரஸ் டொமைன் நேம் கொடுத்தோம்னா நேம் போட்டு சேவ் பண்ற மாதிரி. லாஜிக் புரியுதுங்களா? இவ்வளவுதான் சிம்பிள், வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இந்த லாஜிக் வச்சு புரிஞ்சுட்டீங்கன்னா ஈஸி தான். பாருங்க, த இன்டர்நெட் இஸ் ஏ வாஸ்ட் ஓஷன். பெரிய ஒரு ஓஷன் மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் அங்க இருக்கு. ரைட்டுங்களா? நிறைய இன்ஃபர்மேஷன், நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. அப்ப பாருங்க, ஈச் வெப்சைட் இஸ் ஸ்டோர்டு ஆன் ஏ சர்வர் which is connected to the internet. ரைட்டுங்களா? அப்போ which means each server has an IP address. ஒவ்வொரு சர்வருக்கு ஒவ்வொரு IP address இருக்கு. ரைட்டுங்களா? அப்ப பாருங்க, டு அக்சஸ் தி வெப்சைட் we need to enter IP address on our web browser. அந்த browser இருக்குல்ல, இப்போ கூகுள்ல போயிட்டு நம்ம என்ட்ரி பண்றல, அவ என்ட்ரி பண்ணி IP address என்ட்ரி பண்ணு. எவ்வளவு கஷ்டமான காரியம். பட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ரிமெம்பர் த ஐபி அட்ரஸ் ஆஃப் த டிஃபரெண்ட் வெப்சைட்ஸ் as they are terms of numbers or strings. நம்பர்ஸ்ல இருக்கிறதால அதை ரிமெம்பர் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம். பாருங்க, however it is easier to remember names. வந்துருச்சா? therefore each computer server hosting a website or web page, ஓகேங்களா, web resources is given a name against an IP address. ஒவ்வொரு IP addressக்கு என்ன பண்ணிடுறாங்க? ஒரு நேம் கொடுத்துடுறாங்க. இந்த நேமுக்கு பேரு தான் டொமைன் நேம்ஸ் ஆர் ஹோஸ்ட் நேம். புரிஞ்ச முடியுதுங்களா? நான் சொன்னேன், செல்போன்ல போன் நம்பரை ஸ்டோர் பண்ற அதே மெத்தடாலஜி. இப்ப பாருங்க, சிம்பிள் பாருங்க. இப்போ ஐபி அட்ரஸ், ஒரு சம் ஐபி அட்ரஸ் இருக்கு. இங்க பக்கத்துல பாருங்க, எதனுடைய ஐபி அட்ரஸ்னா டொமைன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா NCERT.nic.in. NCERT புக்ஸ் இருக்குல்ல, அந்த வெப்சைட்டுக்கு ஒரு ஐபி அட்ரஸ். இது எக்ஸாக்ட் அட்ரஸ் இல்ல, மாறி கூட இருக்கலாம். பட் ஒரு புரோட்டோடைப், ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்போ இப்ப இந்த நம்பர் நாம வச்சுக்கிறது ஈஸியா பாருங்க, இல்ல NCERT.nic.in ஒரு வேடிங்க நாம வச்சுக்கிறது ஈஸியா? புரியுதுங்களா? ஆப்வியஸா தானே ஈஸி. இதுதான் கான்செப்ட். இப்ப யூஜிசி ஒரு வெப்சைட் இருக்கு, NTA ஒரு வெப்சைட் இருக்கு. ரைட்டுங்களா? நிறைய யூனிவர்சிட்டிக்கு வெவ்வேறு வெப்சைட் இருக்கு. இப்ப கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு வெப்சைட், இந்தியன் கவர்மெண்ட் ஏகப்பட்ட வெப்சைட் இருக்கு. அது வெப்சைட் வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுப்பீங்க, ஐபி அட்ரஸ் ஞாபகம் வச்சுப்பீங்க. புரியுதுங்களா? ஸோ அவ்வளவுதான் விஷயம். அப்போ அந்த ஐபி அட்ரஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு நேம் கொடுக்குறது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் டொமைன் நேம். டொமைன் நேம் ஒன்றும் சிம்பிளா அந்த வெப்சைட்டோட அட்ரஸ் நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஃபைன். எக்ஸாம்பிள் யூஜிசி நெட்டு அப்படின்னு வச்சு, அது யூஜிசி நெட்னா யூஜிசி வெப்சைட், அது என்டி வெப்சைட் அப்படி. ஓகே. அப்போ டிஎன்எஸ் சர்வர். அப்போ டிஎன்எஸ் சர்வர்னு என்ன அர்த்தம்? சர்வர்னு தெரியல, ரொம்ப சர்வர் பிஸியா இருக்காட்டிருக்கு, எக்ஸாம் அப்ளை பண்ண முடியல, லோட் ஆகிட்டே இருக்குன்னு. ஏன்னா யூஸ்வலா கலவைக்கெல்லாம் பேசுவோம் இல்லையா, டே டு டே லைஃப்ல.
அது சர்வர். அந்த சர்வர்ன்றது என்ன? Instead of remembering IP address, we assign the domain name to each of the IP. But to access a web resource, a web browser needs to find out IP address corresponding to the domain name entered. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். இங்க படிச்சா புரியுவாங்களா? Conversion of the domain name of each web server to its corresponding IP address is called domain name resolution. இதுக்கு தான் டிஎன்எஸ் யூசர் பயன்படுது. குழப்பதுங்களா? ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம இந்த வெப்சைட்ல இருந்து டேட்டாவை அக்சஸ் பண்றதுக்கு நமக்கு எதை வச்சு அக்சஸ் பண்ணணும்னா அப்படின்னா நம்ம ஐபி அட்ரஸ் வச்சு தான் அக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? நம்ம வந்து ஐபி அட்ரஸ் ஞாபகம் வச்சது கஷ்டமா இருக்குன்றதுக்காக நம்ம டொமைன் நேம் என்ற ஒரு கான்செப்டை யூஸ் பண்றோம். ரைட்டுங்களா? இப்போ நீங்க டொமைன் நேம் அடிக்கிறீங்களே, அப்ப அந்த டொமைன் நேம் வந்து பாத்தீங்கன்னா சர்வர் இருந்து டேட்டா எடுக்காது. அந்த டொமைன் நேம் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐபி அட்ரஸா என்ன பண்ணும், அதாவது டொமைன் நேம் வந்து ஐபி அட்ரஸா மாறினாதான் நம்ம டேட்டா எடுக்க முடியும். லாஜிக் புரியுதுங்களா? ஸோ அதுதான். அப்ப என்னன்னா ஐபி அட்ரஸ் ரிமெம்பர் பண்ண முடியாதுன்றதுக்காக டொமைன் நேம் யூஸ் பண்றோம். இவன் டொமைன் நேம் வச்சு இன்டர்நெட் டைரக்டா டேட்டா அக்சஸ் பண்ண முடியாது. அந்த டொமைன் நேம் வந்து ஐபி அட்ரஸா கன்வெர்ட் ஆனாதான் இன்டர்நெட் இருந்து டேட்டா எடுக்கும். புரிதல் என்ன சொல்றேன்? ஸோ அதுதான், அதுக்கு யூஸ் பண்றது சர்வர். ஓகேங்களா? பாருங்க, கன்வர்ஷன் ஆஃப் தி டொமைன் நேம் ஆஃப் ஈச் வெப் சர்வர் டு இட்ஸ் கரஸ்பாண்டிங் ஐபி அட்ரஸ். அந்த டொமைன் நேமை ஐபி அட்ரஸா மாற்றும். ஐபி அட்ரஸ் பார்த்து அங்கே டேட்டா எடுத்து. ஓகேங்களா? அவ்வளவுதான். நம்ம ஐபி அட்ரஸ் தான் டைரக்டா போட்டு நம்ம வந்து டேட்டா அக்சஸ் பண்ணணும். நம்ம நான் வச்சு கஸ்டமர் டொமைன் யூஸ் பண்ணணும். அப்போ டொமைன்றது ஒரு டெம்பரவரி ப்ரொவிஷன் வச்சுக்கலாம். புரியுதுங்களா? இப்போ இன்னொரு சிம்பிளா சொல்றேன். அதே ஃபோன் நம்பர் எடுத்துக்கணும். நீ ஃபோன் நம்பர்ல அந்த அவங்களுடைய நேம் முக்கியமா, அது ஃபோன் நம்பர் முக்கியமா? யோசிச்சு பாருங்க. நம்பர் தானே முக்கியம். நேம்ல சேவ் பண்ணது நம்பர் தட்டியும் ஃபோன் பண்ணி பேசலாம். ரைட்டுங்களா? நம்பரு, அதாவது அவங்களுடைய நேம் வந்து அவசியம் கிடையாது, நம்பர் தான் அவசியம். அது மாதிரி தான் இது. ஐபி அட்ரஸ் தான் அவசியம். ரைட்டுங்களா? அந்த டொமைன் நேம் அவசியம் கிடையாது. அந்த டொமைன் நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்? நம்ம ஐபி அட்ரஸ் ஞாபகம் வச்சுக்க முடியாதுன்றதுக்காக டொமைன் யூஸ் பண்றோம். அதே லாஜிக் அப்ளை பண்ணி வந்துடும். ஓகேங்களா? பாருங்க, thus we enter the URL on a web browser, the HTTP protocol approaches, அதாவது இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றது தான் இது. ஓகேங்களா? என்ன பண்றாங்க பாருங்களேன். இந்த யூஆர்எல் அல்லது வெப் பிரவுசர், வெப் இப்போ கூகுள்ல போயிட்டு அந்த வெப்சைட் அட்ரஸ் அடிப்பீங்களா? ஓகேங்களா? அப்ப என்ன நடக்கும்? அடுத்தது HTTP protocol approaches the computer server. ஓகேங்களா? கால் டிஎன்எஸ் சர்வர். டிஎன்எஸ் சர்வருக்கு அது போகுமா? ஓகேங்களா? அங்க வந்து பாத்தீங்கன்னா டு அப்டைன் த ஐபி அட்ரஸ், அங்கிருந்து அந்த வெப் பிரவுசருக்கு அதாவது அந்த டொமைனுக்கு ஏற்ற ஐபி அட்ரஸ் எடுத்துக்குமா? எடுத்துட்டு ஆஃப்டர் கெட்டிங் ஐபி அட்ரஸ் த HTTP protocol retrieves the information from the browser. புரியுதுங்களா? ரொம்பலாம் குழப்பிக்க வேண்டாம், சிம்பிள். ஓகேங்களா? அதாவது ஐபி அட்ரஸ் வச்சு தான் இன்டர்நெட்ல இருந்து டேட்டாவை எடுக்க முடியும். ஓகேங்களா? டைரக்டாவே பண்ணிக்கலாம். நம்ம அது வந்து நம்பர்ஸ்ல இருக்கிறதால நம்ம அதை யூஸ் பண்றது என்னது, ஞாபகம் வச்சு ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒவ்வொரு ஐபி அட்ரஸுக்கும் ஒவ்வொரு டொமைன் நேம் கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அவ்வளவுதான். அப்ப அந்த டொமைன் இருந்து டேட்டாவை நம்ம அக்சஸ் பண்றதுக்கு வச்சுக்கிறோம். அப்ப டொமைன் டைரக்டா அக்சஸ் பண்றது முடியாது. அப்ப டொமைன் நேம் வந்து ஐபி அட்ரஸா கன்வெர்ட் ஆகி ஐபி அட்ரஸ் மூலியமாக டேட்டாவை எடுக்க முடியும். அவ்வளவுதான் கான்செப்ட். சரிங்களா? ஃபைன். இப்ப பாருங்க, டிஎன்எஸ், இது டிஎன்எஸ்ல ரூட் சர்வர்னு சொல்றாங்க. ஆர் நேம்டு யூசிங் ஆல்பாபெட்ஸ் A through M. A இருக்கு, எத்தனை டிஜிட் இருக்கும்? 13 டிஜிட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இதுதான். அப்போ ரூட் சர்வர்லாம் பார்த்தீங்கன்னா நேம்டு யூசிங் ஆல்பாபெட்ஸ் மொத்தம் 13 இருக்கு. இங்க பாருங்களேன், இந்த டிஎன்எஸ் சர்வர்லாம் யார் வச்சிருக்கா அப்படின்னா இங்க பாருங்க, 10 சர்வர் யார் இருக்கு? யூஎஸ் இருக்கு. மொத்தம் 13ல 10 சர்வர் யூஎஸ் இருக்கு. லண்டன்ல ஒன்னு இருக்கு, ஸ்டாக்ஹோம். ஓகேங்களா? ஸ்டாக்ஹோம்ல ஒன்னு இருக்கு, இன்னொரு ஜப்பான்ல ஒன்று. அப்ப இந்தியாவில் வந்து என்னது, இந்த டிஎன்எஸ் சர்வர்லாம் கிடையாது. அப்ப முழுக்க முழுக்க அவங்க தான் இந்த இன்டர்நெட்ல என்ன பண்றாங்க, ரொம்ப ஆதிக்கம் செலுத்துறாங்க. புரியுங்களா? த ஆர்கனைசேஷன் இன்டர்நெட் அசைன்டு நம்பர்ஸ் அத்தாரிட்டி கீப்ஸ் திஸ் லிஸ்ட் ஆஃப் டிஎன்எஸ் ரூட் சர்வர்ஸ். யாருன்னா இவங்க தான் வந்து என்ன பண்றாங்க, அந்த லிஸ்ட் வந்து வச்சிருக்கிறது யாருன்னா ஐஏஎன்ஏ. ஐஏஎன்ஏனா இன்டர்நெட் அசைன்டு நம்பர் அத்தாரிட்டி. புரியுதுங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். பாருங்க, இப்ப என்ன இங்க இப்ப என்ன பார்த்தாங்க, ஆக்சுவலா அந்த கேட்டு நம்பர் அதெல்லாம் பார்த்துட்டோம்.
இப்போ நெட்வொர்க்கில் வந்து நோட்ஸ் பற்றி பார்க்கணும். அதில் மேக் அட்ரஸ்ன்ற ஒரு கான்செப்ட் பார்த்தோம். கரெக்டுங்களா? அடுத்து வந்து ஐபி அட்ரஸ். ஓகேங்களா? அப்போ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பற்றி நீ தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்து வந்து அந்த நம்ம பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் இருக்கார்ல, சர் டிம் பெர்னர்ஸ் லீ, அவர் தான் 1990 தான் வெப்சைட் அவர் தான் என்ன பண்றாரு, கண்டுபிடிக்கிறாரு. அந்த வெப்சைட்டுக்கு ரொம்ப முக்கியமான இந்த 3 டெக்னாலஜி என்ன அப்படின்றதான் இந்த ஸ்லைட்ல பார்த்தோம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது டொமைனம் சிஸ்டம். இந்த டொமைன் நேம் வந்து ஏன் நம்ம பயன்படுத்த எதுக்காக யூஸ் பண்றோம். ஓகேங்களா? அது இது. அப்போ அந்த டொமைன் நேமுக்கு ஒரு சர்வர் தேவைப்படுதுல்ல, ஸோ அதை டிஎன்எஸ் சர்வர். ரைட்டுங்களா? இது சர்வர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூட்டு. ஓகேங்களா? சர்வர் வச்சிருக்காங்க. அதுதான் மொத்தம் 13 இருக்கு. அதுல யூஎஸ்ல 10 இருக்கு, லண்டன்ல 1 இருக்கு, ஸ்டாக்ஹோம்ல 1 இருக்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான்ல 1 இருக்கு. இவ்வளவு தான் கான்செப்ட். புரியுதுங்களா? ஸோ அப்போ ஒன்றும் இல்லை, ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். ரொம்ப சிம்பிளா பார்த்தேன். என்ன அப்படின்னு ஜஸ்ட் அவுட்லைன் சொல்றேன் பாருங்க. இன்டர்நெட் ஜென்ரலாக உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? சும்மா நம்ம தெரிஞ்ச விஷயங்களை இங்கே வந்து ஒரு பேசிக்ஸ் வந்து கவர் பண்ணணும். ஓகேங்களா? இமெயில் பற்றி பேசு. கம்ப்யூட்டர் நெட்வொர்க். ஓகேங்களா? நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்றதால கம்ப்யூட்டர் நெட்வொர்க் பேசணும். அது எப்படி எவல்யூஷன் ஆச்சு. ஓகேங்களா? என்னென்ன டைப்ஸ் இருக்கு, பேன், லேன், மேன், வேன். ஓகேங்களா? ஒவ்வொன்றை பற்றியும் ஒவ்வொரு ஸ்லைடில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து நெட்வொர்க் டிவைஸ். நெட்வொர்க் யூஸ் பண்றோம், ஆனால் டிவைஸ் என்ன தெரியல. அப்போ என்னென்ன டிவைஸ். ஓகேங்களா? இந்த இதெல்லாம் டிவைஸ் பற்றி சொல்லியிருக்கோம். இது முடிஞ்சிச்சா? அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்நெட்டுக்குள்ள நோட்ஸ், அது ஐடென்டிஃபிகேஷன். அதுக்காக என்ன பண்றோம், மேக் அட்ரஸ், ஐபி அட்ரஸ் இது யூஸ் பண்றோம். கோட இது முடிஞ்சிச்சா? அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நெட் www.website வரும்போது என்னென்ன ஒரு 3 அடிப்படையான ஃபண்டமெண்டல் டெக்னாலஜி என்னென்ன தேவைப்படுதுன்னா இந்த 3 தேவைப்படுது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து டொமைன் நேம் சிஸ்டம்னா என்ன, டொமைன் நம்மளுடைய சர்வர் பற்றி பேசுகிறோம், ரூட் சர்வர் பற்றி பேசுகிறோம். ஓகேவா? அப்போ உங்களுக்கு ஒரு அவுட்லைன் நான் கொடுத்துருங்க. நீ திரும்ப ஒரு முறை ரீகலெக்ட் பண்ணுங்க. திரும்ப ஒரு முறை அந்த வீடியோ கூட பார்த்தீங்கன்னா ஒரு என்ன ஆகும், இன்னும் கொஞ்சம் கான்செப்டுவலா புரியும். ஓகேங்களா? சரி, இது எப்படி பிஓஐக்கு கேட்டிருக்காங்கன்றத பார்த்துடலாமா? ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல, 10 மினிட்ஸ் கூட இல்லை, ஜஸ்ட் ஒரு 5 to 6 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம். சரிங்களா? பாருங்க. The following list indicates different types of computer network arranged in ascending order. அசெண்டிங்னா என்னது, சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர், சின்னது இருந்து பெருசு. ஆன் த பேசிஸ் வந்து ஜாகிரபிக்கல் ஸ்பேஸ் இம்ப்ளைடு. ஓகேங்களா? அப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கு இங்க கொடுத்துட்டாங்க. நான் 3 கொடுத்துட்டாங்க. இதுல அசெண்டிங் ஆர்டர். அப்ப அசெண்டிங் ஆர்டர் என்ன அர்த்தம்? ஓகேங்களா? சின்னதுல இருந்து பெருசு வரையும் போறது. ஓகேங்களா? இப்ப பாருங்க, லேன், வேன், மேன். இதுல எது வந்து ஸ்மாலஸ்ட்? நான் பார்த்தோம், என்னன்னு பார்த்தோம், ஃபர்ஸ்ட் பேன் பார்த்தோம். பேன்னா பர்சனல், சாரி பிஐஎன். பேன் அப்படின்னா பர்சனல் ஏரியா நெட்வொர்க். அதுக்கு அடுத்து லேன், எல்ஏஎன் பார்த்தோம். அதுக்கு அடுத்து மேன், எம்ஏஎன் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது வேன், டபிள்யூஎன் பார்த்தோம். இப்ப 3 தான் கொடுத்துருக்கேன். மேன், பேன் விட்டுருங்க. அப்ப லேன், மேன், வேன் இருக்கா பாருங்க. லேன், மேன், வேன் ஆப்ஷன் இருக்கு, ஒரு 4th ஆப்ஷன். புரியுதுங்களா? அப்ப அசெண்டிங் அப்படின்னா சின்னதுல இருந்து பெரியது. ஓகேங்களா? டிசெண்டிங்னா அப்படியே ரிவர்சல். ஓகேங்களா? இப்படிதான் கேட்டிருக்கான், பிஒய்க்கு தான். அடுத்து பாருங்க, ப்ளூடூத் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப். இது பார்த்த நாம இருக்குல்ல, இது 4 இதுல ப்ளூடூத்ன்றது ரொம்ப லிமிட்டட் ஏரியா. ப்ளூடூத் இப்ப நம்ம என்ன ப்ளூடூத் யூஸ் பண்றதில்ல. இப்ப என்ன யூஸ் பண்றீங்க, ஒய்ஃபை தான் யூஸ் பண்றீங்க. ஓகேங்களா? முன்னெல்லாம் ப்ளூடூத் யூஸ் பண்ணுவோம். நான் சின்ன பையனா இருக்கும், நான் சின்ன பையனா நாங்க முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் யூஸ் பண்ணிருக்கோம். அப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியா, கொஞ்சம் ரொம்ப ஒரு ரூமுக்குள்ளே தான் வச்சுட்டு பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்ப எதுவா இருக்கலாம் யூஸ் பாருங்க, பேனா, லேனா, வேனா, வேணா, ரொம்ப லிமிட்டட். அப்போ இதுக்கு பேன் வரும், பர்சனல் 1. சரிங்களா? ப்ளூடூத் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பேன். அடுத்து பாருங்க, டிஎன்எஸ் பத்தியெல்லாம் எக்ஸ்பென்ஸ் கேட்டிருக்காங்களே, இதுதானே பார்த்தோம். டிஎன்எஸ், டிஎன்எஸ் என்னது, டொமைன் நேம் சிஸ்டம். சரிங்களா? டிஎன்எஸ் என்னது, டொமைன் நேம் சிஸ்டம். இதுதான் இந்த எக்ஸ்பென்ஷன். ஓகேங்களா? ஆப்ஷன் 2 பாருங்க. டிஎன்ன டொமைன் நேம், எஸ் சிஸ்டம். இவங்க வந்து கன்ஃபியூஸ் பண்றதுக்காக ஸ்டாண்டர்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம மாத்திக்கணும். ஓகேங்களா? கவனமா படிக்கணும். அடுத்து பாருங்க, விச் ஆஃப் த கிவன் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ. இதுல எது ட்ரூ அப்படின்னு கேட்கறாங்க. பாருங்க, மோடம் படிச்சிருக்கீங்களா நெட்வொர்க் டிவைஸ்ல, மோடம் இஸ் நெட்வொர்க் டிவைஸ் தானே? எஸ், கரெக்டா. ரெண்டா பாருங்க, மோடம் இஸ் ஏ வோல்டேஜ் ஸ்டெபிலைசரா. வோல்டேஜ் வந்து ஸ்டெபிலைஸ் பண்றது இதுக்கு சம்பந்தம் இருக்கா? நெட்வொர்க்குக்கும் வோல்டேஜ் ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு சம்பந்தம் இருக்கு. ஆப்வியஸா பி வராது. தேடி பாருங்க, மோடம் கன்வெர்ட்ஸ் அனலாக் சிக்னல் டிஜிட்டல் சிக்னல், வைஸ் வர்சா. அனலாக டிஜிட்டலா மாத்தும், அதே சமயத்தில் டிஜிட்டலா அனலாக் மாத்தும் அப்படின்றாங்க. இதுதான பர்பஸ். நம்ம சென்டர் எண்ட்ல ஒரு மாதிரியும் ரிசீவர் எண்ட்ல ஒரு மாதிரி பண்ணு சொன்னோம்ல. மோடம்னு என்ன எக்ஸ்பிரஷனு, மாடுலேட்டர், டி மாடுலேட்டர்.
அப்போ ஆப்வியஸா சி வரும். அப்போ ஆப்ஷன் ஏவும் சி இருக்க மாதிரி பாருங்க. இந்த பாருங்க, தேர்ட் ஆப்ஷன் இருக்கா பாருங்க. இவ்வளவுதான் மோடத்துக்கு உண்டான இது. அந்த டிவைஸ் பத்தி கேட்டிருக்கா பத்தி அதுதான் சொல்றேன் நான். இந்த டிவைஸ் வந்து உள்ள டீட்டெயிலாக படிக்கணும். மற்ற டிவைஸ் பத்தி கேட்டிருக்காங்க, நான் ஒரு சாம்பிளுக்காக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, அதை நீங்க ஒத்துரு பண்ணுங்க. அடுத்து பாருங்க, பாத்தீங்களா மேக் அட்ரஸ் வந்துருச்சா? இப்படிதான் கேட்கறாங்க, ரொம்ப பேசிக்ஸ். மேக்னா என்னது? மீடியா அக்சஸ் கண்ட்ரோல். ஓகேங்களா, ரெஃபர்ஸ் டு த நம்பர் while identifies the device and usually made up of dash bitsன்றாங்க. மேக் நம்பர் எத்தனை பிட் இருக்கும்? ஓகேங்களா அப்படின்னு கேட்கறாங்க. எத்தனை பிட்டு? ஐ திங்க் 48 நினைக்கிறேன். ரைட்டுங்களா? 48 பிட்டு. பாருங்க ஆன்சர் 48 பிட்டு தான். உள்ள முன்னாடி படிச்சிருக்கோம். ஏன்னா மேக் நம்பர் பத்தியும் படிச்சோம், ஐபி பத்தியும் படிச்சோம். ரெண்டுக்கு பிட்டு கொடுக்கும்போது நான் கொஞ்சம் லிட்டில் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். பட் நீங்க ஓகே, ஒரு முறை கோத்ரூ பண்ணி புரிஞ்சுக்கலாம், எக்ஸாக்டா படிச்சுக்கலாம். ஓகேங்களா, இது 48 பிட். அடுத்து பாருங்க, வந்துருச்சா? இன்டர்நெட் டைம் டெஃபினேஷன், HTTP, URL, மேக் அட்ரஸ், ஐபி அட்ரஸ். ட்ரை பண்ணி பார்க்கலாமா? பாருங்க, a unique address given to a device on a network is provided by the manufacturer. நாம இருக்குங்களா, மேனுஃபேக்சரரே கொடுக்கிற அட்ரஸ் பேர் என்ன? ரெண்டு அட்ரஸா இருக்கணும், ஐபி அட்ரஸா இருக்கணும், மேக் அட்ரஸா இருக்கணும். அப்ப என்ன ஆட்டோமேட்டிக்கா வரும்? மேக் அட்ரஸ் மேனுஃபேக்சர் கொடுத்து மேக் அட்ரஸ் தானே. அப்ப சிக்கு 1 பாருங்க, சிக்கு 1 ஆப்ஷன் பாருங்க, சிக்கு 1 சிக்கு 1. அப்போ வந்து இந்த தேர்ட் ஆப்ஷன் வராது, இதெல்லாம் எலிமினேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, ஐபி அட்ரஸ். அப்ப என்ன? ஐபி அட்ரஸ் ஒரு அட்ரஸ் வேற எங்க இருக்கு பாருங்க, செக் பண்ணி பாருங்க. the main protocol that governs the transmission of a data using internet and address பாருங்க, given to each device on network, it is provided by the network. அப்ப ரெண்டு அட்ரஸ், இங்க ஒரு அட்ரஸ் ஒரு அட்ரஸ். அப்போ ஒரு அட்ரஸ் கண்டுபிடிச்சு இன்னொன்று கண்டிப்பா என்ன இருக்கும்? டிக்கு 3 தான் இருக்கு பாருங்க, டிக்கு 3. அப்போ இங்க இருக்கு, அப்போ 2 வராது. ஃபர்ஸ்ட் 1 அல்லது 4 இருக்கலாம். HTTP URL என்னது பாருங்க, the main protocol that governs அது working பாருங்க. the website address the typed into the address bar. address barல என்ன அடிப்பீங்க? URL தானே அடிப்பீங்க. அப்ப B க்கு 4 பாருங்க, B க்கு 4 இங்க இருக்கு. அப்ப ஆப்ஷன் வந்து இங்க B க்கு 2. அப்போ 1 தான் ஆன்சர். ரொம்ப பேசிக்ஸ் நான் நடத்துனதுல ரீகலெக்ட் பண்ணீங்கன்னா இதனுடைய உண்டான எக்ஸாக்ட் டெஃபினிஷன் தெரியும், எக்ஸாம் எழுதிடலாம் சூப்பரா, கொஸ்டின் அப்ரோச் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஃபைன். அடுத்து பாருங்க, ஆன்சர் ஒன்று கரெக்டா? which of the following affects the downloading speed of a page? இப்போ நான் டவுன்லோடு ரொம்ப ஸ்லோவா இருக்கலாம் சில நேரங்கள்ல, அது எது வந்து பாத்தீங்கன்னா which of the following affects the downloading speed வெப் பேஜ் the least? இங்க இருக்கிறதுல எது வந்து வெப்சைட் ஸ்பீடை வந்து ரொம்ப, அதாவது டிஸ்டர்ப் பண்ணும், ஆனா கம்மியான அளவு டிஸ்டர்ப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, டவுன்லோடு வந்து ஸ்பீடு ஸ்லோ ஆகுதுல, அதுல வந்து எது வந்து ஸ்லோ ஆகிறதுக்கு கம்மியான ரீசன், அது லீஸ்ட் ரீசன் அப்படின்னு கேட்கறாங்க. பாருங்க, நம்பர் ஆஃப் ஹைப்பர் லிங்க் இந்த வெப் பேஜ். ஒரு வெப் பேஜ்ல நிறைய ஹைப்பர் லிங்க்னா தெரியல, ஒரு அட்ரஸ் போட்டு கடைசியா வந்து லைன் போட்டுருங்களா ப்ளூ கலர்ல, புரியுதுங்களா? அது ஹைப்பர் லிங்க். அந்த ஹைப்பர் லிங்க் வந்து நிறைய இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோடிங் ஸ்பீட் குறையுமான்னு கேட்கறாங்க. ஓகேங்களா, சரி இருக்கட்டும். அடுத்து வாங்க, நம்பர் அண்ட் சைஸ் ஆஃப் இமேஜஸ் அந்த வெப்பேஜ். ஒரு வெப்பேஜ்ல நிறைய இமேஜஸ் நிறைய பெரிய பெரிய சைஸ்ல இருக்கு. அப்ப அதை டவுன்லோட் பண்றதுக்கு, ஓகேங்களா, அப்ப டவுன்லோட் பண்ண ஸ்பீடு குறையுமா அப்படின்னு யோசிங்க. அடுத்து பாருங்க, ப்ராசஸிங் பவர் ஆஃப் த சர்வர் கம்ப்யூட்டர் தட் ஸ்டோர்ஸ் த வெப்பேஜ். அந்த சர்வர் இருக்குல்ல, சர்வர் வந்து நம்ம வந்து டவுன்லோடிங் ஸ்பீடை இம்பாக்ட் பண்ணுமா யோசிச்சு பாருங்க. அடுத்து பாருங்க, பேண்ட் வித் ஆஃப் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ். பேண்ட் வித் அதிகமா இருந்தா இன்டர்நெட் ஸ்பீடா இருக்கும், பேண்ட் வித் குறைஞ்சதுன்னா இன்டர்நெட் கம்மியா இருக்கும், ஸ்பீடு கம்மியா இருக்கும். ஓகேங்களா, அப்போ இது 4 படிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிக்கிற மாணவன் ஒரு கொஸ்டின் தான் இது. ஓகேங்களா, அப்ப என்ன கேட்கறாங்க, டவுன்லோடிங் ஸ்பீடை எது வந்து ரொம்ப மினிமலா அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க, பேண்ட் வித் கம்மியா இருந்ததுன்னா வச்சுங்களேன், இன்டர்நெட் ஸ்பீடு கம்மியா இருக்கும். இதெல்லாம் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். பேண்ட் வித் அதிகமாக இருந்தால் ஸ்பீட் அதிகமாக இருக்கும், அப்போ ஆப்வியஸாக அது வராது. சர்வர் பிரச்சனைனா கண்டிப்பா டவுன்லோட் ஸ்பீட் என்ன ஆகும், குறையும், அப்போ இதுவும் வராது. ரைட்டுங்களா, அதே மாதிரி இமேஜ் இருக்குன்னா பாருங்க, நீ நார்மலா டெக்ஸ்ட் மட்டும் இருக்கிற ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்றது, ஒரு இமேஜ் ஃபைல் டவுன்லோட் பண்றது வித்தியாசம் இருக்குல்ல. நீ டெக்ஸ்ட் மட்டும் பாருங்க, செக் பண்ணி பாருங்க, சைஸ் ரொம்ப கேபியில் இருக்கும். இமேஜ்லாம் பார்த்தீங்கன்னா சைஸ் அதிகமாக இருக்கும், எம்பியில் இருக்கும். ரைட்டுங்களா, அப்ப இமேஜுடைய சைஸுக்கு ஏற்றபடி நாங்கள் அதனுடைய சைஸ், அதாவது இமேஜுக்கு ஏற்றபடி சைஸ் வந்து வேறுபடும்.
அப்போ இதுவுமே வந்து அதிகமா அஃபெக்ட் பண்ணும். அப்போ லீஸ்ட் அஃபெக்ட் பண்றது வந்து ஹைப்பர் லிங்க். புரியுதுங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். ஹைப்பர் லிங்க் ஒண்ணு இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம இப்படி சொல்லுவோமே, இப்படி போட்டிருப்பாங்களே, இப்போ வந்து ஒரு வெப்சைட், இப்போ யூஜிசி டாட் நெட்னு போட்டு ஹைஃபன் இப்படி போட்டிருப்பாங்களே, இதுதான் ஹைப்பர் லிங்க். இங்க நீ கிளிக் பண்ணி என்ன பண்ணோம், அது உள்ள போகும்ல. ஸோ அதுதான். அது பெரிய லெவல்ல என்ன பண்ணாது, பெரிய சைஸ் கிடையாது. அப்போ அது பெரிய லெவல்ல இன்டர்நெட் ஸ்பீடை அஃபெக்ட் பண்ணாது. அப்போ கம்மியா அஃபெக்ட் பண்றது எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஹைப்பர் லிங்க். புரியுதுங்களா? இவ்வளவுதான் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த லெவலில் தான் நீங்க பண்ணணும். இப்போ பாருங்க, ரொம்ப பேசிக்ஸ் இன்டர்நெட் பத்தி கொடுத்துருக்கேன். அந்த இன்டர்நெட் பேசிக்ஸ் வந்து நான் சொன்னதை ஒரு முறை ரீகால் பண்ணுங்க, ஒரு முறை கோ த்ரூ பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா கேள்விகளை ஈஸியா என்ன பண்ணலாம், போடலாம். ரைட்டுங்களா? பிஓஐக்கு இப்படி கேட்டிருக்க பத்தி ரொம்ப பேசிக்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இந்த அப்ரிவேஷன் கரெக்டா படிச்சு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது வந்து அந்த பர்டிகுலர் டேர்முக்கு உண்டான டெஃபினேஷன் என்ன பர்டிகுலரா தெரிஞ்சுக்கங்க. இது ரெண்டு தெரிஞ்சாலும் மேக்ஸிமம் போடலாம். வேற ரொம்பலாம் உள்ள போறதே கிடையாது. ரொம்ப பேசிக் லெவல் தான் என்ன பண்றாங்க அவங்க, இது எக்ஸாம் அப்ரோச் பண்றாங்க. உங்களுக்கு இந்த நேரத்தை பத்தி விட ஒரு அவேர்னஸ் இருக்கா ஐசிடி பத்தி அப்படின்னு கேட்கறது தான் அவங்களுடைய வேலை, வேற ஒண்ணும் இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால படிங்க. ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் எக்ஸாம்ஸ். நம்பிக்கையா படிங்க. ஜூன் 21 எக்ஸாம் ஆரம்பிக்குது. இன்னைக்கு 21. ஓகேங்களா? இன்னைக்கு வந்து என்னது, மே 21. 1 மந்த் தான் எக்ஸாக்டா இருக்கு. அதனால படிங்க, நம்பிக்கையா கண்டிப்பா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணலாம். ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் எக்ஸாம்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.